Thank you, Holy Spirit. 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 இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. நல்லவரே நான் துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜாவை நான் துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். இயேசுவே நீ சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். இயேசப்பா, உங்க கிருபை மிகப்பெரியது, உங்களுடைய இரக்கம் மிகப்பெரியது, உங்களுடைய தயவு மிகப்பெரியது. சுவாமி இயேசுவே, ஹல்லேலூயா. ரிமா ஷாதலபா ரிகலபா ரிபிலியா குலதியாந்து நதிபி ரிபோ ஷிபிலி பெராதலையாந்து நதி மவுஷாக்தலதி ரிமோ ஷாதலபரபலமா மவரியாந்து நதி கலதியாந்து நதி பெரிபெலியாந்து நதி ராஷாதாலமா வராதெலியா குலதி. வல்லமை அப்பா இறங்கட்டும் சுவாமி. இந்த இரவு நேரத்திலும் சுவாமி ஹல்லேலூயா, அங்கங்கே இருந்து இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு தெய்வீக வல்லமை இந்த நாளில் இறங்கணும் அப்பா. ரிஷாதாலா நாதாரா தீகா மவுஷாக்தலதி மவுஷிதியாந்து நதி மவரியாந்து நதி ராபுலா பரமநாதையான் சொன்னதி கலதியான் சொன்னதி பிரபலாதியான் சொன்னதி. வல்லமை அப்பா இறங்கணும். மகிமை சுவாமி அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அப்பா, இதுல யாரெல்லாம் இணைகிறார்களோ, எங்கெங்கிருந்தெல்லாம் இணைகிறார்களோ, எந்தெந்த தேசத்திலிருந்து இணைந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு தெய்வீக வல்லமை இந்த நாளிலே மூடிக்கொள்ளட்டும். உன்னதமானவரே, உம்முடைய கரத்தின் வல்லமை என் ஆண்டவர் நீர் வெளிப்படுத்துவீராக சுவாமி. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே நீர் பெரியவர் 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 பெரியவர். ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா. கேரூபின் சேராபீன்கள் மேல் அமர்ந்திருக்கிற என் ஆண்டவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி அப்பா. பூமி எங்கும் உடைய வல்லமையினால் நீ நிரப்பேறுகிறீர். அதற்காக நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவர் அப்பா நீர். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஹல்லேலூயா தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தபடியினாலே ஹல்லேலூயா அவர் வல்லமையில நிறைந்தவராய், ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியின் வல்லமையில நிறைந்தவராய், பிசாசுகளை துரத்துகிறவராயும், ஹல்லேலூயா அவர் நன்மை செய்கிறவராயும் அவர் சுத்தி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறதே. இயேசுவே நீர் நன்மை செய்கிறவர் நன்மை செய்கிறவர் நன்மை செய்கிறவர். இந்த நேரத்தில் ஒரு தெய்வீக வல்லமை அப்பா இயேசுவின் நாமத்தில் இறங்கணும் அப்பா. ஓ ரீகாலமா ஷிபிலி ரிதியலா ரதலத தியான் துனதிபி சீக்கலதி மாவு ராதலதி அந்தனதிலிபி மாவு ஷிக்கலதியான் சுனதிபி. வல்லமை இறங்கணும் சுவாமி. ஒரு தெய்வீக வல்லமை இந்த நேரத்திலும் அப்பா இறங்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. கிருபை, உங்க கிருபை மிகப்பெரியது. ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் டாடி. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் என் இயேசுவின் நாமம் மாத்திரமே, என் இயேசுவின் நாமம் மாத்திரமே அப்பா. ஹல்லேலூயா. இப்பொழுதே உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. கிருபையும் இரக்கமுள்ள என் தேவன் அப்பா நீங்க. மனதுருக்கத்தின் தேவன் டாடி நீங்க. ஹல்லேலூயா. அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற என் உன்னதமான தேவன் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுவே நீர் பெரியவர் 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 பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நீர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமிலும் பெரியவர், ஈசாக்கிலும் பெரியவர், ஹல்லேலூயா யாக்கோபிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். ஹல்லேலூயா. இயேசுவே நீர் தேவாலயத்திலும் நீர் பெரியவராக இருக்கிறீர், சாலமோனிலும் பெரியவர். என் தேவனை போல் ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. அப்பா உம்மை போல் ஒரு கண்மலையும் இல்லை அப்பா. ஹல்லேலூயா. உம்மை போல் ஒரு மறைவிடம் இல்லை சுவாமி. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய வல்லமை வெளிப்படணும் சுவாமி. உம்முடைய மகிமை இறங்கணும் அப்பா.
அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதே அந்த ரூவா காற்று ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். ஆங்காங்கே எங்கெங்கே இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ இப்பொழுதே ஒரு தெய்வீக வல்லமை அப்பா உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கணும் அப்பா. உன்னதமான என் தெய்வமே, உமக்கு நன்றி சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் இந்த ஜெபத்தின் மூலமாக என் இயேசு நீர் வெளிப்படுத்தணும் சுவாமி. ஹல்லேலூயா. அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். வல்லமை இறங்கணும். ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகள் எல்லாம், ஹல்லேலூயா, கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகணும் இந்த நாளிலே. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள், எப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகள் ஹல்லேலூயா வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி அப்பா, இப்பொழுதே மகிமை ஒவ்வொரு பிள்ளையுடைய வீடுகளுக்குள்ளும் இறங்கணும். ஹல்லேலூயா. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், சத்துடைய கிரியைகள், அந்தகார கிரியைகள், இருளின் ஹல்லேலூயா அந்தகார கிரியைகள் இன்னும் அப்பா ஹல்லேலூயா இருளுக்கு அதிகாரியான பிசாசானவன் அவருடைய கிரியைகள் சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்தில் அத்தனையும் அவர் முறியடிப்பார். Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Jesus. மகிமை இறங்கணும். ஹல்லேலூயா. அப்பா, ஆங்காங்கே இருந்து கவனித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வேளையும் இப்பொழுது மகிமை இறங்கட்டும். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இந்த ஜெப நேரம் ஒரு அற்புதத்தின் நேரமாக மாறணும். யாரெல்லாம் இதுல முழு மனதோடு அப்பா இடைபடுகிறார்களோ ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் மேல என் ஆண்டவனின் கவனம் வைக்கிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. தன்னை தேடுகிற மனுபுத்திரன் உண்டோ என்று சொல்லி பூமி எங்கும் உடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எசப்பா, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உன்னதத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கண்கள் இப்பொழுது பதியட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, எந்தெந்த பலவீனத்துல அப்பா உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்துல ஜெபத்துல இணைந்தாலும் சரி, எந்தெந்த எதிர்பார்ப்போடு உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல அப்பா வந்து அமர்ந்திருந்தாலும் சரி அப்பா இயேசுவே, ஹல்லேலூயா, இருதயத்தின் நினைவுகளை அறிந்து அப்பா ஒவ்வொருடைய தேவைகளையும் என் ஆண்டவனை சந்தித்து சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அப்பா அந்த ஜெபத்தை நிறைவு பண்ண தேவன் கிருபை பாராட்டும். ஒவ்வொருவரையும் தொடணும் அப்பா. உன்னதமானவரே, ஹல்லேலூயா, உயர்ந்தவரே, எஸ் அப்பா, உங்க மகிமை, உங்க வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும் அப்பா. சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகணும் இந்த நாட்டில். பிசாசுகள் வெட்கப்பட்டு போகணும். வியாதிகள் வெட்கப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற, கேடு செய்ய நினைக்கிற எந்த ஒரு பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் வெட்கப்பட்டு போகணும் அப்பா. அதன் கிரியைகள் பலிக்காதே போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக கூடுகிற கூட்டம் அது என்னால் கூடுகிறது கூட்டம் அல்லன்னு நீங்க சொன்னீங்கப்பா. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா யார் எழும்பினாலும் சரி அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று நீங்க சொன்னீங்க. ரீமா ஷாதல்லா பரகலதி மௌஷிக்தல ரிபலா பரபலா ஷிக்கரதியான் சொன்னது. ரீபோ ஷீபி லிபராபலா மராகரதியான் சொன்னது. மகிமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கணும் அப்பா. வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற பொழுது இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் பிள்ளைகளை விட்டு விலகி போகணும் இயேசுவினால். ஜெபிக்க விடாதபடி, இந்த ஜெபத்துல இணைய முடியாதபடி சிந்தையை கெடுக்கிற ஆவிகள், தேவையில்லாத எண்ணங்களை கொடுக்கிற பிசாசுகள், ஒரு மனத்தை உண்டாக்க முடியாதபடி தடை செய்கிற பிசாசுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல கட்டப்படணும். ஒருவேளை இதை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஜெபத்துல இணைகிற நீங்க, ஒருவேளை குடும்பத்துல நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இதை அமர்ந்திருந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, நீங்க ஒருவேளை 2 பேர் 3 பேராக நீங்க இருந்து இதை கவனிப்பீங்கன்னு சொன்னா ஒருமனப்படுங்க. ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளுக்காக இந்த நேரத்துல தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. ஒரு வல்லமை உங்கள் கூடாரத்தை நிரப்பும். ஒரு தேவ மகிமை நீங்கள் இருக்கிற இடத்தை நிரப்பும். அற்புதங்களை, அடையாளங்களை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. என் தேவன் ஆசீர்வதிக்கும் தேவன் அவர். உன்னதத்திலிருந்து அவர் இறங்கி வருவார். நம்முடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களை அவர் தொடுவார். உங்கள் பலவீனத்துல பலனை தருவார். உங்களுக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்துவார். இதுவரை உங்களை அலைக்கழித்த, உங்களை வேதனைப்படுத்தின, உங்களை தொந்தரவு செய்த அத்தனை பிசாசுகளையும் என் இயேசு அதன் கிரியைகளை முறியடிப்பார். ஒரு அபிஷேகத்தோடு கூட, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அப்படியே நீங்க இருக்கிற
இடத்துல உங்க நாவுகள்ல உச்சரிங்க. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில பேசுங்க. அந்த நேரத்துல, இந்த ஜெபிக்கிற அந்த நேரத்துல ஒரு வல்லமை உங்களை நிரப்பட்டும், உங்கள் வீடுகளை நிரப்பட்டும். பாருங்க, இன்னைக்கு பிசாசு வெக்கப்பட்டு போவான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தடைகளையும் என் இயேசு இந்த நாளில் அவர் உடைப்பார். இந்த நேரத்துல என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தானே அல்லேலூயா மகிமை உங்க வீட்டுக்குள்ள இறங்குங்க. அல்லேலூயா. உங்கள் இடம் அசையும். அல்லேலூயா. வேதத்துல பாக்குறோம் பாருங்க. அல்லேலூயா. பேதுருவை பிடித்து அவருடைய சிறைச்சாலையில வைத்திருந்த பொழுது அப்பா அநேகர் பாருங்க கூடி ஜெபித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுருவுக்கு விடுதலை உண்டாயிற்று. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். தூதன் பாருங்க இறங்கி வந்து அவனுடைய விழாவில தட்டி அவனை எழுப்பி வெளியில கொண்டு வர. ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவேளை நாளைய தினம் உங்களுக்கு போராட்டமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம். ஐயோ நாளைய தினம் ஏன் வருது, இதை நான் சந்திக்க கூடாது. ஐயோ நாளைக்கு எனக்கு ஒரு தலைபோற பிரச்சனையா இருக்குது, நாளைக்கு எனக்கு கடங்காரம் வந்துட்டான்னா நான் என்ன சொல்றது. நீ எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி, ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்க ஜெபிக்கிற பொழுது அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, யார் அவங்க அந்த பேதுருக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. கூடி அவங்க ஜெபித்தார்களாம். ஜெபிக்கிற பொழுது தேவதூதன் இறங்கினார். அல்லேலூயா. Thank you Jesus. பாருங்க, வல்லமை அந்த சிறைச்சாலைக்குள்ள இறங்குகிறது. அவன் பாருங்க நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு எந்த பயமுமே இல்லை. கண்டிப்பா கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். அல்லேலூயா. ஆகவே பாருங்க, பேதுரு எதை குறிச்சும் கவலை இல்லாம சமாதானத்தோடு சந்தோஷமா தூங்குறான். தூதன் வந்து அந்த சிறைச்சாலைக்குள்ள வந்து விழாவை தட்டி எழுப்புற வரைக்கும் பாருங்க, அதுவும் எழும்புனதுக்கு அப்புறமும் வெளியில கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன நினைக்கிறான், நான் சொப்பனம் பாக்குறனோ நினைச்சிருக்கிறான் பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அவன் தன்னுடைய கவலையை மறந்துட்டான். தேவ சமூகத்துல நம்முடைய கவலைகளை எல்லாம் ஊற்றி விடணும். அல்லேலூயா. இந்த நேரத்துல ஜெபிக்கிற நீங்க ஒரு விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. ஆண்டவரை பேதுருவை போல நான் விசுவாசிப்பேன். சிறைச்சாலையில கடந்த பொழுது அவனுக்கு அவன் இருக்கிறது சிறைச்சாலை தான். அவனை சுற்றிலும் நெருக்கங்கள் தான். நாளைக்கு என்ன நடக்குமோன்னு அவனுக்கே தெரியாது. பயங்கரமான ஒரு சூழ்நிலை அது. ஆனாலும் அவன் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சமாதானத்தோடு அவன் இருந்தது போல நீங்க அந்த நேரத்துல ஆண்டோட சமூகத்துல எல்லா கவலையும் இறக்கி வச்சுட்டு, எப்படி அன்னாள் தன் இருதயத்துள்ள பாரத்தை எல்லாம் மனக்லேசத்தை அவள் ஊற்றினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பிற்பாடு அவள் துக்கமுகமாக இல்லை. இயேசுவின் நாமத்துல இப்பொழுது நீங்க உங்க பாரத்துல நீங்க இறக்கி வைக்கணும். வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த ஜெபத்துல இணைகிற ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். ரீமா ஷீபி லீபி ரேகால் அதியான் சொன்னதேவி. அல்லேலூயா. ஜெபிக்க முடியாதபடி இந்த நேரத்துல உங்களுக்கு தடை இருக்கும் என்று சொன்னா, இயேசுவின் நாமத்துல அத்தனை கட்டுகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். ஜெபிக்க தடையாயிருக்கிற தடை செய்கிற பிசாசுகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறும். இயேசுவின் நாமத்துல நான் கட்டவிழ்க்கிறேன். ஒரு சில சகோதரி நீங்க கமெண்டும் போட்டிருக்கிறீங்க, இயேசுவின் நாமத்துல என்னால ஜெபிக்க முடியலன்னு போட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு தடையா இருக்கிற எந்த பிசாசுகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல வெளியேறட்டும். ரீமா ஷாதா லாராபா லாகாலா ரீகாலா ரீபோ ஷீபி லீபி ரீபா லாமா ஷீதிலி யாக்குலா தியாத்து நதபி. வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்துல தொடணும் அப்பா. ரீமா ஷாதாலா ராதாலா ரீகாலா ரீதி லீபி ரீபி மவு ஷாதாலா ரீ. ஒரு அக்கினி உங்க வீட்டை இப்பொழுது நிரப்பட்டு மாராதாலா மாவாகா ராதிலி யாத்து நதிபி ரீபோ ஷீதிலி நாதாலா ரமானா ஷீ யாத்து நதில் அதியாத்து நதிபி. அல்லேலூயா. உங்கள் விண்ணப்பங்களை அல்லேலூயா அப்பா இந்த நேரத்துல பிள்ளைகளை ஏறெடுக்கிற ஜெபங்களை அவர்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடணும். பாருங்க, ஒவ்வொரு நாளும் இரவு நீங்க கண்டிப்பா நீங்க ஜெபிச்சுட்டு படுப்பீங்க இல்லையா? ஆண்டவரை விரும்புகிற பிள்ளைங்க, நிச்சயமா அவரை நேசிக்கிற பிள்ளைங்க குடும்பமா உட்கார்ந்து என்ன செய்வோம், ஜெபம் பண்ணிட்டு நம்ம என்ன செய்வோம், படுத்து தூங்குவோம். ஆக இந்த நாளிலே இந்த ஜெபத்துல நீங்கள் விசேஷித்த விதமாக இணைகிற பொழுது நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற பொழுது ஒரு தேவ வல்லமை மகிமையா இறங்குங்க. வல்லமை ஒருவன் 1000 பேரும் 2 பேர் சேருகிற பொழுது 10,000 பேரை துரத்துவார்களாம். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் அற்புதங்கள் நடக்கும், உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். இன்று கண்ட எகிப்தியனை நீ காண மாட்டீங்க பாருங்க. அல்லேலூயா. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி ஆவியானவரே. இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஓ ரீமா ஷாதாலா ராதாலா ரிகலா ரிபாலா அவரி காதேஸ். வல்லமை இறங்கட்டும். இம்மா
இம்மானுவேல், 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 இம்மானுவேல். பயப்படாதுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரி, நீங்க பயப்படாதுங்க. ஒரு சகோதரி, நீங்க இருதயத்துல பயத்தோடு இருக்கிறீங்க, உங்களை பயமுறுத்துற கிரியைகள் ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாதுங்க. இம்மானுவேல், நான் இம்மானுவேல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல், அவர் நாமம் இம்மானுவேல். இம்மானுவேல் சொல்லி பாருங்க. இந்த நேரத்துல உங்க இருதயத்துல இருக்கிற பயம் புறப்பட்டு கிளம்ப இயேசுவின் நாமத்தினாலே உங்களை பயமுறுத்துற பிசாசுகள் உங்களை விட்டு வெளியேறும். சொல்லி பாருங்க, இம்மானுவேல், இம்மானுவேல். அவர் நாமம், அவர் இம்மானுவேல். ஹல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருப்பார். அவர் என்னோடு கூட இருக்கிறவர். என்னை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் என்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த இம்மானுவேல், அவர் என்னோடு கூட இருக்கிறவர். ரீமா ஷாதாலா ரீதி மாவு காராதாலா மாவா சாதாலா ரீமாவா ஷீதி லியாந்துனதி. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். மகிமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது தொடணும். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும். பிசாசுகள் வெக்கப்பட்டு போகட்டும், சத்துருக்கள் பின்னிட்டு ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தீகாலா ரீதாலா மாவு ஷாதாலா ரீமா ஷைதில் எரிதி யாத்துனதி. நீங்க எந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்க எந்த இடத்துல இப்பொழுது இருந்து நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, தேவ வல்லமை உங்கள் வீட்டுக்குள் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை வருகிற இடத்துலெல்லாம் தேவ மகிமை இருக்கும். ஹல்லேலூயா. வல்லமை இருக்கும். பாருங்க, தேவன் வார்த்தையை அனுப்பி அவர் பலப்படும். வார்த்தையை அனுப்பிதான் எல்லாமே செய்யறார். பாருங்க, நம்முடைய தேவன் அவர் வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நாங்கள் பேசுகிற வார்த்தை தேவ சமூகத்துல அமர்ந்து ஹல்லேலூயா நாங்கள் ஜெபித்து தேவ பலத்துல எப்பொழுதும் பாருங்க அவரோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஜீவன் இருக்கும். ஓ ரீமா ஷாத்தாலா ரீபால. பாருங்க, ஆண்டோடைய பிள்ளைகள் நீங்க யாரா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்துல நீங்க அதிகமாக, அதாவது வேதம் சொல்லுகிறபடி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா, இடைவிடாம ஆண்டோட நீங்க என்ன செய்யணும், கனெக்ஷன்ல இருக்கணும். எப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் வர்றப்ப வேலை பார்க்கலாம், வேலை பார்த்துட்டு இருக்கிற பொழுது, ஆமா அந்த கேப்ல நமக்கு சிந்தனை வரும் பாருங்க. நம்ம சிந்தனையை பிசாசு எங்கேயாச்சும் இழுப்பான். ஆமா பாரு, அதை யோசிச்சு பாரு. உன் வாழ்க்கையில இது இருக்கு, உன் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கு பாரு, உன் குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு, உன் மனைவி இப்படி பண்றா பாரு, உன் கணவர் இப்படி பண்றாரு பாரு, உன் பிள்ளைங்க எப்படி, எதையாச்சும் ஒரு கவலைய நம்ம உள்ளத்துல திணிக்கிறதுக்கு பிசாசு முயற்சி செஞ்சுட்டே இருப்பான். அவனுடைய வேலையே அதுதான், அவனுடைய வேலையே அதுதான். விடவே மாட்டான். நம்ம பக்கத்துல வந்து நின்னுக்கிடுவான் பாருங்க. ஹல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் வந்து நம்ம பக்கத்துல நின்னுட்டு நம்ம காதுல சொல்லிட்டே இருப்பான், பாரு உன்னை குறிச்சு அவ குறை சொல்லிட்டா பாரு, நீ இப்ப என்ன செஞ்சிரு, ஆமா அவளுக்கு பதில் கொடுத்துரு, எப்படியாச்சும் அவளை என்ன செஞ்சிரு, பதிலுக்கு பதில் என்னத்தையா ஏதாச்சும் ஒண்ணு பேசிரு, அவ மனசை காயப்படுத்திடு. இது பிசாசுடைய பயங்கரமான ஒரு தந்திரம் பாருங்க. ஹல்லேலூயா. அவன் நம்ம பக்கத்துல நிப்பான். நம்ம பக்கத்துல நின்னு அவன் பாருங்க நம்மளை எரிச்சல் மூட்டுறதுக்கு, அவன் பாருங்க நம்முடைய சிந்தையை கெடுக்கிறதுக்கு. அதாவது நம்ம எப்பவும் ஆண்டோடைய பிள்ளையா இருந்தா நம்ம அதுக்கு செவி கொடுக்க மாட்டோம். அவனை பார்த்து, போ அப்பாலே போ சாத்தான், எனக்கு தெரியும் நீ போ. ஆமா ஹல்லேலூயா. ஒரு சம்பவம், அப்ப நீ போ எனக்கு தெரியும் அப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது பாருங்க. எலிசா வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, எலியாவை விட்டு தூரம் போகவே மாட்டேங்கிறான். எலியா கேட்கிறா, என்னை விட்டு விட்டுருப்பா, நான் வந்து என்ன செய்ய, என்னை தேவன் எடுத்துக்கொள்ள போறார், ஆக நான் என்ன செய்யட்டும், நான் வந்து புறப்பட்டு நான் போகட்டும், உனக்கு என்ன வேணுமோ இப்பவுமே கேளுங்கிறாரு. அவன் சொல்றான், இல்ல நான் உண்மை விடவே மாட்டேன் அப்படிங்கிற, உண்மை விடவே மாட்டேன், உங்க கூடவே தான் நான் வருவேன், நீ எங்க போனாலும் உங்க கூட வருவேன். பாருங்க, விடாம போறான். ஆனா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அங்க நிறைய, அதாவது தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அதாவது தீர்க்கதரிசியோட பிள்ளைகள். அவங்க எல்லாம் நின்று பார்த்துட்டு இவங்கிட்ட வந்து சொல்லுவாங்களாம், கிண்டல் பண்ணி சிரிப்பாங்களாம். அவங்க சொல்லுவாங்களா, பாரு உன்னுடைய எஜமான் எலியா வந்து அவர் என்ன செய்ய போறாரு, அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார், நீ இப்ப என்ன செய்ய போறா. அவங்க எல்லாம் ஏளனமா நினைக்கிறாங்க, அற்பமா பாக்குறாங்க. இவன் வாழ்க்கையமா அவ்வளவுதான், அவருக்கு கூடவே சுத்திட்டு இருந்தான், இவனுக்கு ஒண்ணுமே இல்லை, இவன் என்ன செய்ய போறான்னு சொல்லிட்டு அவங்க ஏளனமா பாக்குறாங்க. ஆனா அவங்க சொல்றப்ப கூட, அவங்க அந்த மாதிரி குறை சொல்றப்ப கூட, அவனை வேதனைப்படுத்தும்படி, அவனை பாரப்படுத்தும்படி, அவன் மனசை சஞ்சலப்படுத்தும்படி, அவன் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவங்க பேசின வார்த்தைகள் அங்க இருக்குது. அவன் என்ன சொன்னான் தெரியுமா, எனக்கு தெரியும் நீங்கள் சும்மா இருங்கள் அப்படின்னா. எனக்கு தெரியா, நீ போ அவன் வேலையை பாரு. ஆமா, பிசாசு உங்ககிட்ட வந்து நின்று அப்படி சொல்லி பாருங்க. அவன் பாருங்க விடாம வந்து கடைசியில யோர்தான் நதியை தாண்டி அங்கிட்டு போன உடனே அவன் ஒரு பாருங்க அழகா ஒரு விஷயத்தை கேட்கிறான் பாருங்க. அவன் என்ன கேட்க, எனக்கு ரெட்டத்தனை, உங்க மேல இருக்கிற அந்த ஆவியை எனக்கு ரெட்டத்தனையால் தாங்க, ரெட்டத்தனை டபுள். அவன் கேட்கிறான் பாருங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க இந்த ஊர்ல நீங்க ஏதோ வேணாலும் கேட்டு பாருங்க, அதுல கொஞ்சம் தாமதம் இருக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியை நீங்க கேட்டுட்டீங்கன்னா இம்மிடியேட்டா தருவார். தேவனுக்கு ரொம்ப பிரியமானது அதுதான், இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, அவர் இந்த பூமியில இருந்த பொழுது
அவர் சொல்லுவார், பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் தகப்பன் என்ன செய்ய மாட்டானா, கல்ல கொடுக்க மாட்டான். ஆமா, மீனை கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டான். அப்ப இசப்பா அழகா சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்து இருக்கிறவர்கள். அதாவது நல்ல ஈவு, எது நல்ல ஈவுங்கிறத அந்த இடத்துல ரொம்ப அழகா விளக்கமா அப்பா பேசியிருப்பாரு பாருங்க. பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்து இருக்கிற பொழுது நான் பரம தகப்பன், நான் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லுவார். அவனுடைய விருப்பம் அதுதாங்க. அதை சரியா கேட்டான் பாருங்க அவன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நான் பேசி கொண்டு இருக்கிற பொழுது சிலோட இருதயத்தில் ஆவியானவர் உங்களை தொடராருங்க. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இறங்குகிறது. ரீமா ஷாதால் எதை கேட்கணும்? ஆண்டோட சமூகத்துல வந்து நிக்கிற பொழுது, ஆமா, முதல்ல நம்ம கேட்கிறது ஆவியின் வல்லமை, ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. ஆமா, இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்குன்னு சொன்னா உங்க நுகங்கள் முறிக்கப்பட்டு போயிடும், கட்டுகள் அறுபட்டு போயிடும். அவர் உள்ள வந்துட்டாருன்னா தானா உங்களுக்கு ஜெபம் வந்துடும், தானா உங்களுக்கு ஒரு துதி வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் வந்துடும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு மேல உங்களுக்கு அளவற்ற அன்பு வந்து காதல் வந்துடும். ஆமா, நீங்க இயேசப்பா மேல உங்களுக்கு அளவற்ற அன்பு வரும் பாருங்க. இது எப்போ வரும்னா இந்த ஆவியானவர் வருகிற பொழுது. அல்லேலூயா. thank you jesus. ரீ ஷாதா லே ரீ மாபா ராதா ரீ காலா. யாரோ ஒருத்தர் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ரீமா ஷாபா லாபா ராகாலா தீகாலா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, உங்க வாழ்க்கையில் ஆவியானவர் கிரியை செய்ய விரும்புறார். அநேகர் நீங்க இந்த வாஞ்சையில இருக்கிறீங்க, அநேகர் போராட்டத்துல இருக்கிறீங்க, சரியா ஜெபிக்க முடியல, உங்களால தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியல, அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யட்டும் தவிச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஆக பாருங்க, இந்த நேரத்தில் ஆவியானவர் ஏவனபடினா இந்த காரியத்தை எடுத்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் பாருங்க. எப்படி ஒரு மனுஷன் விடாம ஒரு பின்னாடியே போய் பாருங்க, நம்மலாம் கூட இருந்தோம்னா அவன் என்ன கேட்டிருக்கலாம், நம்மலாம் கேட்டிருந்தவன் என்ன கேட்டிருப்போம். அவர் நினைச்சா ராஜாட்ட என்ன வேணாலும் சொல்லி வாங்கி தர்றேங்கிறார். எலியா வந்து எலிசா கிட்ட சொல்றப்போ, உனக்கு என்ன வேணுமோ கேள், என்ன வேணும் உனக்கு. அவன் அழகா கேட்டான் பாருங்க, எனக்கு வேற எதுவும் உலகத்தோட எதுவுமே நீங்கள் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவன் வந்து புளியங்கொம்பு பிடிக்கிறான் மேல. அவன் சொல்றான் பாருங்க, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் வரத்தை எனக்கு தருகிற பொழுது அதை ரெட்டத்தனையா தாங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, இந்த பூமியிலிருந்து போகிற பொழுது அப்போஸ்தலர்களை பார்த்து என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு பாருங்க, அவர்கள் மேல் ஊதுறார். ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, போங்க போய் காத்துருங்கிறார். ஓ ரீமா சாதாலா ரீகாலா தியான் சொன்னதேவி. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை ஆவியானவர் நிரப்ப போறாருங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் குறித்து நான் பேச ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா, அல்லேலூயா, என்னோட ஏவுதலை, என்னோட ஊழியத்துல அதிகமான பங்கு நான் ஆவியானவர் குறித்து பேசுவேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு உங்க தாகத்தை என் ஆவியானவர் தீர்ப்பார், உங்க தாகத்தை தீர்த்து வைப்பார். ரீமா ஷாதாலா ரிகாலா ரீபா ஷீபி லீபா ராதாலா நீதாலா ஷிகாலா தியான் சொன்னதேவி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்க தாகத்தை தீர்ப்பார் பாருங்க. அவர் ஒருத்தர் தான் உங்க தாகத்தை தீர்க்க முடியும். அந்த இடத்துல பாருங்க, அவன் ஆழமா கேட்கிறான் பாருங்க, எனக்கு வெள்ளியோ பொண்ணோ, ஆமா எனக்கு வந்து வீடோ பங்களாவோ எது வேண்டாம். ராஜாட்ட இருந்து நீங்க ஒரு பெரிய ஒரு விலை மதிக்க முடியாத பெரிய பொக்கிஷத்தையும் நீங்க வாங்கி தர வேண்டாம். எனக்கு தெரியும் என்ன வேணுங்கிற நான் கேட்கிறேன். எனக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் வல்லமை ரெட்டத்தனையா தாங்க அப்படிங்கிற. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவும் பாருங்க தம்முடைய சீஷர்கள் மேல ஒரு ஊதி சொல்றாரு, நீங்க போய் காத்துருங்க. எதுக்காக? ஆமா, உங்களுக்கு ஒரு பலன் வரும். யார் வர்றப்போ? பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது ஒரு பலன் உங்களை நிரப்பும், ஒரு பலன் உங்களை நிரப்பும். அது வரைக்கும் காத்துருங்க, அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, அடைச்சு கம்முன்னு இருங்க. உங்களை சுத்தி யார் என்ன பண்ணாலும் சரி, அது அந்த அவர் வர்ற வரைக்கும் பொறுமையா இருங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. அந்த இடத்துல அமர்ந்தது எல்லாரும் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆவியானவர் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், வாக்கு பண்ணதை செய்வார்னு சொல்லி காத்து இருக்கிறாங்க. மேல் வீட்டு அறையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் பாருங்க. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே என்ன நடந்தது பாருங்க. அவர்கள் அந்நிய பாஷையில பேசுறாங்க, அக்கினியில நிரப்பப்படுறாங்க. பயங்கரமான ஒரு தைரியம், ஒரு பலன் எங்க இருந்துதான் வந்துச்சுன்னே தெரியல பாருங்க. ஆவியானவர் கொடுக்கிறார் ஒரு பலத்தை. அல்லேலூயா. பயந்த அறையை பூட்டி கொண்டிருந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அந்த அத்தனை 120 மேல மேலும் 120 பேர் மேலையும் தேவ ஆவியானவர் இறங்கினார். ஒருவரையும் அவர் விடமாட்டார். அவர் ஆள் பார்த்தெல்லாம் கொடுக்கிறவர் கிடையாது பாருங்க. அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர், சொன்னுட்டார்னா செஞ்சிருவார்.
இந்த நாளில நான் சொல்றேன், உங்க மேல தேவ ஆவியானவர் வல்லமையா இறங்குவார். ஹல்லேலூயா. thank you holy spirit, thank you holy spirit, thank you ஒரு மகிமை இந்த நேரத்துல உங்களை நிரப்பட்டும். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிற பொழுது உங்க சரீரத்துல எந்த பலவீனம் இருந்தாலும் சரி தானா மாறிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளணும் பாருங்க. ஆவியின் அபிஷேகத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளணும் பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க நம்ம மற்ற எனக்கு ஆண்டவரே அதைத்தாங்க, எனக்கு இதைத்தாங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக நாம முதல்ல கேட்க வேண்டியது உங்க ஆவியை தாங்க. பரிசுத்த ஆவியை என் மேல ஊற்றுங்க, பரிசுத்த ஆவியை என் மேல ஊற்றுங்க சொல்லி பாருங்க. அந்த நேரத்துல அபிஷேகம் உங்க மேல இறங்கும், உங்க பிள்ளைகள் மேல இறங்கும், உங்க வீட்டின் மேல இறங்கும், உங்க கூடாரத்தின் மேல இறங்கும். தேவ அபிஷேகம் வருகிற பொழுது தானா நுகங்கள் முறிக்கப்படும், சாபங்கள் உங்களை விட்டு விலகும், பிசாசுகள் தெரிச்சு ஓடிடும், சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பி கூட பார்க்காது. ஹல்லேலூயா. மகிமை. என ஆவியானவர் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. அவரை கொண்டுதான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் வேற எதுக்குமே கோவப்பட மாட்டார். வேற எந்த பாவத்தினாலும் மன்னிச்சிருவார், உங்க வாழ்க்கையில. ஆனா அழகாக இயேசப்பா சொல்றாரு, ஆவியானவருக்கு விரோதமாக மட்டும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. அவருக்கு விரோதமா பேசிட்டாலோ, ஆமா அவருக்கு விரோதமா எழுந்துட்டாலோ தேவன் சொல்றாரு அதுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்ப பாருங்க, ஆவியானவரை தேவன் அவ்வளவு கனப்படுத்துவார்னா அப்போ அது அங்கதான் விஷயமே இருக்குது. ஹல்லேலூயா. புரிஞ்சு கொள்ளணும் பாருங்க. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஆழமா புரிஞ்சு கொள்ளணும் பாருங்க. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவர் வந்துட்டாருன்னா சூழ்நிலைகள் மாறும். அவர் அசை வாடிட்டாருன்னா, உங்க தலைமையில அசை வாடிட்டாருன்னா, மறுபடியும் சொல்றேன் பாருங்க, உங்க தலைமையில அவர் அசை வாடிட்டாருன்னா ஆமா உங்க சரீரத்துல அற்புதம் தானா நடக்கும். ஹல்லேலூயா. பிசாசுகள் ஓடுவான் பாருங்க, துண்டை காணும் துணியை காணும் ஓடுவான். ஓ thank you holy spirit. மகிமை இந்த நேரத்துல ஹல்லேலூயா தொடுகிறது. நான் அநேக மேல பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் இறங்குறத நான் பார்க்கிறேன், ஆவியில உணர்றேன். ஆவியானவர் ஏவுகிறார் என்ன பாருங்க, அவர் மோட்டிவேட் பண்றாரு பாருங்க. ரீஷாதாலா மராதாலா ரீகாலா ரீபாலாபா ரீமோ ஷீதிலி ரிதிலி பாவா ஷாதாலா ரிதிலி ஆர்த்தோனாதிவி. வல்லமை இறங்கட்டும். அப்ப இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே விடுதலை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாவிகள் வெளியேறும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே உங்கள் சரீரத்துல சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே இந்த நேரத்தில் அற்புதங்கள் நடக்கும். உங்க குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும். பலவீனமா இருக்கிற உங்க சரீரங்கள் பலன் அடையும். இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆவியானவரை குறித்து பேசுகிற பொழுது நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள். இது கடைசி நாட்களாக இருக்கிறது. வேதம் சொல்லுது, இந்த கடைசி நாட்கள் தான் ஆவியானவரை ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஓ thank you Jesus. ஏன் கடைசி நாள் ஆவியானவர் வரணும் அப்படின்னா, அவர் வந்தாதான் சகலவற்றையும் அவர் சரி செய்வார். நம்ம வாழ்க்கையில இந்த கடைசி நாள்ல பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் தான் உண்டு என்று சொல்லி அவன் மிகுந்த வேகமாக வேலை செய்யறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட ஒரு வார்த்தை யதார்த்தம் எடுத்து படிக்கிற பாருங்க. கல்லறையில கிடந்த பிசாசு கல்லறையில கிடந்த பிசாசை ஏசப்பா சந்திக்கிறார். 2 பிசாசு ஓடி வருதுன்னு போட்டிருக்குது. 2 பேர் ஓடி வர்றாங்க. கல்லறையில கடந்து இயேசுவை பார்த்தோன்னு ஓடி வந்து அந்த பிசாசுகள் என்ன சொல்லுது தெரியுமா? காலம் வருவதற்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் அப்படிங்கிறான். அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருந்தேன், தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படி. பாருங்க, நம்மளை தாண்டி ஏசப்பா என்னமோ வந்தா நம்மளாம் என்ன செஞ்சிருப்போம், சிக்கல்ல மாட்டிருப்போம். ஆனா பாருங்க, நமக்கு முன்னாடியே அவர் வந்துட்டார். நாம மீட்க இன்னைக்கு நீங்க பாருங்க, ஏசப்பா உட்கார்ந்து நீங்க ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்மை மீட்கும்படி காலம் வருவதற்கு முன்னதாகவே அவர் வந்து விட்டார். இந்த நாள்ல ஆண்டவர் அதான் பேசிட்டு இருந்தார். காலம் வருவதற்கு முன்னவே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, வந்துட்டீங்கன்னு சொல்லி பிசாசு நடுங்குது. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அவர் 30 வருஷம் சைலண்டா இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டோட ஊழியம் எதுவுமே இல்லை பாருங்க, சைலண்டா இருக்கிறார். ஆனா திடீரென்று ஆவியானவர் வருகிறார். ஆவியானவர் ஏசப்பா கையை பிடிச்சி அப்படியே எழுந்து கூட்டிட்டு போறாரு. வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் என்ன செய்யற, சோதிக்கும்படி அவர் கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. சோதனையை இயேசு ஜெயிக்கிறார். யாருக்காக ஜெயிச்சார் தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக. அது நாம சோதனையில மாட்டி கூடாது என்பதற்காக தான். இயேசு கிறிஸ்து பாருங்க, பிதாவிடத்துல அதாவது சிலுவை பாடுக்கு போவதற்கு முன்பதாக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். நம்முடைய சீசர்களுக்காக அவர் வேண்டிக் கொள்றாரு பாருங்க. இவர்களை தம்முடைய சீசர்கள் பாருங்க, நம்ம மேல அவ்வளவு அக்கறை உள்ள தேவன். நம்ம இவர்களுக்கு எந்த வேதனையும் வந்துடக்கூடாது. ஜெபிக்க சொல்ல போறப்போ ஜெபிக்கவே முடியல. இன்னைக்கு அநேகருக்கு உங்களால ஜெபிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய போராட்டம் உங்க வாழ்க்கையில அதிகமா இருக்கு. உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய போராட்டம் அதிகமா இருக்குது. நீங்க ஆவிக்குரிய ரீதியா ஸ்ட்ரென்த்தா இல்ல. உங்க ஆவி
அதாவது என்ன சொல்லட்டுன்னா, உங்க ஆவி செத்து போயிட்டுன்னு சொல்ல, உங்க ஆவி விழுந்து போயிடுச்சு. உங்க ஆவிக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. உங்க உள்ளான மனுஷன் பலனற்று போய் கிடக்குறான். ஆகவே நீங்க ஜெபிக்கிற பொழுது உங்களால அதை ஜெபிக்க முடியாம போகும். அதாவது என்னன்னா, உங்க ஆவி பலனற்றதா இருக்கிறது. அப்ப இந்த ஆவியை பலப்படுத்துவதற்கு நாம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே உங்க ஆவியை, பரிசுத்த ஆவியை என் மேல் ஊற்றும். உங்க ஜெபம் இதுவாகத்தான் இருக்கும். உங்க ஜெபம் இதுவாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்க இதை சொல்லி பாருங்க. ஆண்டவரே இயேசுவே, உங்க ஆவியின் பலத்தை என் மேல் தாரும். உங்க ஆவியை என் மேல ஊற்றுங்க ராஜா, என் மேல ஊற்றுங்க சுவாமி. அல்லேலூயா. அந்த ஆவியின் பலத்தை எனக்கு தாங்க டாடி. ஓ தேங்க் யூ ஜீசஸ். இந்த நேரத்துல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற இப்ப நீங்க ஜெபிக்க போறீங்க. அல்லேலூயா. அபிஷேகம் நீங்க இருக்கிற இடத்துல பாருங்க, இறங்கும் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். இருக்கிற இடத்துல இருந்து உன்னதமான தேவனை நோக்கி, அப்பா இயேசுவே, டாடி, அப்பா ராஜா, உங்க அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்க டாடி, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அபிஷேகத்தை ஊற்றுகிற பொழுது என் கட்டுகள் அவிழ்க்கப்படுமே. அல்லேலூயா. உங்க அபிஷேகத்தை என் மேல ஊற்றுகிற பொழுது பிசாசுகள் என்னை விட்டு விலகி போகுமே. அப்பா உங்க அபிஷேகத்தை என் மேல ஊற்றுகிற பொழுது சத்துருக்கள் நடுங்குமே. அல்லேலூயா. உங்க ஆவி என் மேல ஊற்றப்படுகிற பொழுது எனக்கு விரோதமாக வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகுமே. சொல்லி பாருங்க. ஆண்டவரே ஆவியை என் மேல ஊற்றுங்கப்பா. இருக்கிற இடத்துல இருந்து நீங்க கைகளை உயர்த்தி அந்த உன்னதத்தின் தேவனுக்கு நேராக உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே அப்பா உங்க ஆவியை ஊற்றுங்க டாடி, ஊற்றுங்கப்பா ராஜா, ஊற்றுங்க சுவாமி. உங்க மகிமை இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் இறங்கணும், ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும். அல்லேலூயா. இந்த நேரத்துல தானே ஒவ்வொரு மேலும் ஆவியானுடைய வல்லமை அதிகமாக ஊற்றட்டும், அதிகமாக ஊற்றட்டும். வேதம் சொல்லுகிறது, நாம் கேட்பதற்கும் நாம் விரும்புவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவரா. கேட்டு பாருங்க. அல்லேலூயா. ஆவியின் பலத்தை அவர் எப்படி ஊற்றுறாருன்னு பாருங்க. ஓ தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. அசுத்த ஆவிகள், உங்களை பிடித்திருக்கிற அசுத்த ஆவிகள், அசுத்த கிரியைகள் இப்பொழுதே உங்களை விட்டு விலகுகிறது. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க தெரியல. ஓ ரீமா ஷாதாலாபா ரகாலா திகாலா ரிபலியான் துனதி. உங்க பலவீனத்தை இந்த நேரத்துல பார்க்காதீங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் பலவீனத்துல உங்க பலத்தை நீங்க தருவீங்க. ஆனா இந்த நேரத்துல ஆவியை என் மேல ஊற்றுங்க, பரிசுத்த ஆவியை என் மேல ஊற்றுங்க. இந்த ஆவியின் வல்லமை என் வீட்டுக்குள்ள இறங்கட்டும், இந்த பரிசுத்தாவின் வல்லமை என் பிள்ளை மேல இறங்கட்டும் சொல்லி பாருங்க. உங்க பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. அவனுக்குள்ள இருக்கிற அத்தனை திருட்டுத்தனமும் போயிடும். உங்க பிள்ளைகளுக்குள்ள காணக்கூடிய அந்த கேடான சிந்தனைகள், எண்ணங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகி போயிடும். சொல்லி பாருங்க. ஆவியானவரே என் பிள்ளைய தொடுங்கப்பா, உங்க அபிஷேகத்தினால என் பிள்ளைய தொடுங்க சுவாமி. அல்லேலூயா. என் வீட்டுக்குள்ள உங்க மகிமை இறங்கணும் சொல்லி பாருங்க. நீங்க ஜெபிங்க, உங்க கணவர் தானா ரட்சிக்கப்படுவார். அபிஷேகம் உங்க மேல வந்துருச்சுன்னு வைங்களேன், ஆவியானவர் உங்க மேல வந்துருச்சுன்னு வைங்களேன், அவர் குடும்பத்தை கட்டுகிறவர். அவர் பிரிஞ்சு போக விடவே மாட்டார். இன்னைக்கு ஆவியில பலனற்று பரிசுத்தாவியோட வல்லமை இல்லாதவங்க தான் அவங்க சரியான கனி கொடுக்க முடியாது. அவங்களுக்குள்ள அன்பு இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, அவங்களுக்கு பொறுமையே இருக்காது. ஆமா பாருங்க. எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் எரிச்சல். இந்த கோபத்தை எரிச்சலை கொண்டு வருகிறவன் பிசாசானவனே. ரீமா ஷாத்தால ராபா. நம்மளை எப்படியாச்சு நம்மளை கோபப்படுத்தி என்ன செய்வான்? அல்லேலூயா. அவன் தன்னுடைய காரியத்தை அதுல சாதிக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்வான். ஆனா நம்ம அதுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டு கொடுத்துடக்கூடாது. அவனுக்கு ஏற்றபடி நம்ம போயிடக்கூடாது. யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே. கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதே. உன் அறையை பூட்டி கொண்டு உன் கோபம் தனியும் வரைக்கும் நீ அங்கேயே அமர்ந்திரு. எப்படி அமர்ந்திருக்கணும்? அங்க தேவ சமூகத்துல அமர்ந்துருது. அல்லேலூயா. நீ கோபத்திலே உள்ள போய் உட்கார்ந்துட்டு அதே கோபத்துல பேசவே மாட்டேன், உயிரே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ள உட்கார்ந்துருந்தா அந்த இடத்துக்குள்ள பிசாசு என்ன செஞ்சிருவான்? கூட்டமா கூடி உன்னை ஒரே அமக்க அமைக்கிடுவான். ஆமா, நீங்க உள்ள போய் ஆவியில நிரம்பணும். ஐசப்பா எனக்கு கோபம் வருது, ஆவியானவரே இந்த நேரத்துல என்ன நிரப்புங்க. அல்லேலூயா. என்னை பலவீனப்படுத்தி கோபப்படுத்தி அல்லேலூயா குடும்பத்துக்குள்ள சண்டையை சச்சரவை கொண்டு வர நினைக்கிற எந்த பிசாசையும் இப்படி எதிர்த்து நிக்கிறேன், அப்பாலேவோ சாத்தானே என்று சொல்லி நீங்க சொல்லி பாருங்க. அசுத்த ஆவிகள், அந்த கிரியைகள் உங்களை விட்டு விலகி போகும்.
தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு விஷயத்திலும் ஆவியானவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் பாருங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். ரீமா ஷாதால ரி ராகாலா ராபாலா ராதாலா ரிதாலா ரியான்சுன தேவி. அநேகர் கமெண்ட் பண்றீங்க, நாங்க கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை நாங்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம், அதற்காக கவலைப்படாதீங்க. தேவ மகிமை உங்க மேல இறங்கும். ஹல்லேலூயா. என்னென்ன பலவீனத்துக்காக நான் வார்த்தையை பேசுகிறோனோ, வார்த்தை வருகிற பொழுதே அதை நீங்க ரிசீவ் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் அதற்கு என் மேல ஊற்றுங்க அந்த ஆவியை சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க சரீரத்துல வியாதி இருக்கலாம், நீங்க வியாதிக்காக நீங்க சுகம் கிடைக்காதான்னு வந்திருக்கலாம். ஒருவேளை பிசாசின் போராட்டத்துல இருக்கலாம். ஐயோ இந்த பிசாசு என்னை விட்டு போனா போதும், நைட்டு தூங்க முடியல, இதயத்துல பயம், படபடப்பு, கை காலை இழுத்துக்கிட்டு போகுது, ஆமா முதுகுல பாம்பு ஊறுது, கழுத்தை சுத்தி கிடக்குது, வயிற்றுக்குள்ள எரிச்சலா இருக்குது. என்ன வந்தாலும் சரி, இந்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்கள் காது கொடுத்து நீங்க கவனமா கேட்டு ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க சொல்லுங்க, ஆவியை என் மேல ஊற்றும் டேடி. அப்பா இந்த நேரத்துல உங்க ஆவியை என் மேல ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. அவர் வந்தால் போதும், சகலமும் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விவரமா பிடிக்கணும் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி எலிஷா அவன் வாங்கி கொண்டானோ பாருங்க, அதுக்கப்புறம் அவன் அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்யறான் பாருங்க, டபுளா. ஆமா ஆமா, எலியாவை விட அவன் என்ன செய்யறான், இப்படி டபுளாம அற்புதங்களை செய்யறான். கடைசி அவனுடைய எலும்பு முதற்கொண்டு எலும்புல விழுந்த செத்து போன பிரேதம் கூட உயிரோடு எழுந்திருச்சிருச்சு. ஹல்லேலூயா. மரித்து போனதுக்கு அப்புறம் அற்புதம் நடக்குது அவனை கொண்டு. என் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆவியின் பலன் உங்களுக்குள் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவது மாத்திரமல்ல, மற்றவர்களை நீங்கள் பலனடைய பண்ணுவீர்கள். உங்கள் மூலமாக தேவன் செயல்படுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்க மூலமாக செயல்படுவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகளை என் ஆண்டவர் மாற்றுவார். நான் மீண்டும் சொல்றேன், உங்கள் பிரச்சனைகளின் தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே விடுதலை உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. கண்டிப்பா என் ஆவியானவர் உங்களை விடுவிப்பார். உங்களுக்கு அற்புத சுகத்தை தருவார். பிசாசுகளை உங்களை விட்டு துரத்துவார். ஹல்லேலூயா. கற்பத்தின் கனியை கொடுப்பார் இயேசுவின் நாமத்தினால. உதிரப்போக்குல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரியே, நான் விசுவாசிக்கிறேன், இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தீராத வயிற்று வலி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ளீடிங், அதாவது உதிரப்போக்கு உங்களுக்கு ப்ளீடிங் நிக்கவே இல்லை, வேதனையோடு இருக்கிறீங்க. இதுக்கு ஒரு முடிவு வராதா என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிறீங்க. இயேசுவின் நாமத்துல இப்பொழுது நான் பேசுகிறேன். ஒரு சுகம் இப்பொழுதே ராஜா, அன்றைக்கு இயேசப்பா ஹல்லேலூயா உம்முடைய வஸ்திரத்தின் ஓர தொங்கலை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி இயேசுவே விசுவாசத்தோடு உம்மை அந்த மகள் தொட்டாளே. அமராஜ் இயேசப்பா உம்முடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாளே. தொட்ட பொழுது அற்புதம் உண்டாயிற்று. இப்பொழுது நான் கைகளை நீட்டி ஜெபிக்கிற அந்த நேரத்துல இந்த கரத்துக்கு நேராக ஹல்லேலூயா தன் கைகளை நீட்டி, இயேசப்பா ஆவியை எனக்கு தாங்க, உங்க பலத்தை தாங்க. ஹல்லேலூயா. உதிரப்போக்கு இப்பொழுதே நிற்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதவிடாய் பிரச்சனை என்னை விட்டு விலகட்டும். ஹல்லேலூயா. இந்த வயிற்று வலி என்னை விட்டு நீங்கட்டும். வேதனை கொடுக்கிற இந்த கிரியைகள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போகட்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அற்புத சுகம் என் இயேசுவின் தழும்புகளால் சுகம், என் இயேசுவின் தழும்புகளால் சுகம், என் இயேசுவின் தழும்புகளால் இப்பொழுதே சுகம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வல்லமை அப்பா உங்க மகிமை இறங்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ரீமா ஷாதாலா ராகாலா தீகாலா திபி ரியாகோலா தியான்சுன திபி. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன், இரக்கத்தின் தேவன். இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் மனதுருகுவார், உங்க மேல மனதுருகுவார். அவர் மனதுருகி உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அது நிச்சயம். இந்த இயேசுவை நம்பி வந்த ஒருவரையும் என் இயேசு கைவிடுவதே இல்லை. ரீஷா தாலாரி. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும் தேவன் அவர். அது வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. சோர்ந்து போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. தோன்று போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. நிச்சயமா அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு. ஆமா, அற்புதத்தை கண்டிப்பா அவர் செஞ்சிருவார். அவர் சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா. தாமதிக்கும் என்று சொன்னால் தாமதம் உங்களை உருவாக்குவதற்காக இருக்கும். இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு அற்புதத்துக்கு நேராக உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படும்படி அந்த காரியங்கள் தாமதமாகி கொண்டு இருக்கும். நிறைய பேர் அதனால என்ன செஞ்சுறாங்க, எனக்கு அற்புதமே நடக்கலையே, நான் எவ்வளவு நாள் ஜெபிச்சு பார்த்துட்டேன். இல்லைங்க, அவருக்கு தெரியும் உங்களை எப்பொழுது அவர் உங்களை சோதித்து அறிகிறவர். ஹல்லேலூயா. உங்கள் நிதானத்தை
உங்கள் நிதானத்தை பார்ப்பார். ஹalleluya. எவ்வளவா நீங்க அவங்களை விசுவாசிக்கிறீங்கிறத பார்ப்பாரு பாருங்க. தானியேல் சிங்க கவிக்குள்ள போட்டால் 3 நேரம் ஜெபிக்கிறத விடவே இல்லை. ஆமா, அவனை வந்து ஜெபிக்க விட சிங்கத்து மத்தியில ஜெபிக்க முடியுமா? நடுங்கிட்டு தான் உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா? வயிற்ற கலக்கி விட்டுரும். ஆமா, ஆனா அவன் என்ன செய்யறானா, அங்கேயும் போய் முழங்கால போட்டு அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஹalleluya. Thank you Holy Spirit. ஹalleluya. யோனா திமிங்கலத்து வாய்க்குள்ள போயிட்டான். வேதம் சொல்லுது, அவன் வயிற்றுக்குள்ள கடந்து அங்கிருந்து அவன் என்ன செஞ்சானா, தேவனை நோக்கி அபயம் விட்டான். தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஹalleluya. ஆண்டவர் அதை ஆழமாய் கவனிக்கிறார். பாதாளத்தில் இருந்தால் நீங்கள் ஜெபிப்பதை மறந்து விடாதுங்க. ஹalleluya. முழங்கால் முடக்குவதை மறந்து விடாது. தேவ சமூகத்துல நின்னு பாருங்க. ஹalleluya. ஹalleluya. எப்படிப்பட்ட திமிங்கலம் உங்களை முழுங்கி இருந்தாலும் உங்களை அழிச்சிடணும். ஆமா, நீங்க செமிக்க மாட்டீங்க. உங்களால அது தானா வாந்தி எடுத்து போட்டுரும். உங்களை வெளியில கக்கி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஹalleluya. ஹalleluya. எப்படிப்பட்ட கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக, எப்படிப்பட்ட செய்வினைகள் ஏவல்களை உங்களுக்கு விரோதமாக செஞ்சாலும் நான் சொல்றேன் பாருங்க, நீங்க இயேசுவை உறுதியாய் பற்றி பிடித்து நிற்பீங்கன்னு சொன்னா ஹalleluya, அவைகள் வெட்கப்பட்டு ஓடியே போயிடும். மந்திரவாதிட்டு போய் அதுவே போய் சொல்லிடும், தயவு செஞ்சு நீ அங்க மட்டும் அனுப்பாத. ஆமா, அவ ஒரே நம்பிக்கையா ஒரே விசுவாசமா இருக்கிறா. இயேசு 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 அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். நானும் பல வருஷம் அவளை சோதிச்சு பார்த்துட்டேன், புரட்டி பார்த்துட்டேன், உருட்டி பார்த்துட்டேன். ஆனா அந்த இயேசு விட மாட்டேங்கிறா. என்னை தயவு செய்து அங்க மட்டும் அனுப்பாதான்னு சொல்லிட்டு பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போயிடும். ஹalleluya. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர். ஆமென். Thank you Father. Thank you Jesus. Thank you Holy Spirit. ஒரு மகிமை இந்த நேரத்துல ஒவ்வொரு இருதயத்தையும் அதை தொட்டு கொண்டு இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. 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 பாருங்க, நான் கொஞ்ச நேரத்துல இப்ப நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இப்ப கேட்க போகிறோம். ஆனா வார்த்தையை கேட்டதுக்கு பிற்பாடு நம்ம மறுபடியும் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க போறோம். ஹalleluya. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை மிக மிக முக்கியமானது. ஆமென். பாருங்க, உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை இப்ப அவங்க பேசுவாங்க. என்னோட துணைவியார் அவங்க பேசுவாங்க. ஹalleluya. அவங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து பெற்றுக்கொண்டு வந்த தேவ வார்த்தை. ஹalleluya. அது நிச்சயமாக உங்களை பலப்படுத்தும். வார்த்தையை ஆழமாக கவனிங்க. வார்த்தை, வேதம் சொல்லுகிறது, வார்த்தையானது நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் அது ஔஷதமாக இருக்குதான், மருந்தா இருக்குது. என்னோட ஊழியத்திலே நான் ஆரம்பத்துல என்ன போட்டிருப்போம்னா, நம்ம வார்த்தையே மருந்து அப்படிதான் ஹெட்டிங்கே போட்டிருப்பேன். என்னோட யூடியூப்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல போட்டிருப்பேன், வார்த்தையே மருந்துன்னு போட்டிருப்பேன். ஹalleluya. ஏன்னா அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஹalleluya. அது உங்களை சுகப்படுத்தும். அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த இடத்துல நீங்க வீக்கா இருக்கீங்க, எந்த இடத்துல பள்ள இருக்கோ அதெல்லாம் நிரப்பிடும். ஹalleluya. வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை புறப்பட்டு வருகிற பொழுது, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அதை செவி கொடுத்து கேட்கிற பொழுது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையில இருக்குது. அப்ப தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்கிற பொழுது நமக்குள்ள அது என்ன செய்யுமா, அது ஜீவகாலம் எல்லாம் நமக்குள்ள இருந்து ஊறுகிற அந்த ஊற்றாக இருக்கும். Thank you Holy Spirit. ஹalleluya. ஹalleluya. அந்த ஜீவனோட வார்த்தையை அந்த நேரத்துல நம்ம கேட்க போறோம். நம்ம கொஞ்ச நேரம் நீங்க அந்த வார்த்தையை, ஆமா சகோதரி கொடுக்கிற அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யுங்க, ஆழமா கவனிங்க. மறுபடியும் நம்ம ஜெபிப்போம். இன்னைக்கு ஜெயத்தை எடுப்போம். பிசாசு வெட்கப்படுத்தும். இயேசுவின் நாமத்துல வார்த்தையை கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவன் நம்ம தியானத்துக்காக தந்திருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நல்ல பங்கு. இந்த நல்ல பங்கு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு காரியம் ஞாபகம் வரும். இயேசு கிறிஸ்து ஒரு ஊர் வழியா பிரயாணமா போகும்போது மார்த்தாள் அப்படிங்கிற சகோதரி என்ன செய்யறான்னா, இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து மார்த்தாளுடைய வீட்டுக்கு வருகிறாரு. அங்க மரியாள் அப்படின்னு இன்னொரு சகோதரி இருக்கிறா மார்த்தாளுக்கு. இப்போ மார்த்தாள் என்ன பண்றா அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்கு நிறைய சமையல் பண்ணணும், அது பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனா மரியாள் இயேசப்பா பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறார். இந்த நேரத்துல மார்த்தாள் அங்க இருந்து பயங்கர கோவமா வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட, நான் நிறைய வேலைகளை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனே, ஆனா என்னுடைய சகோதரி ஒரு உதவிக்கு கூட வரலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேக்குறான். இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் தான் இங்க நம்ம இன்னைக்கு வசனமா கேட்க போறோம். லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இதுதான் இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொன்ன பதில்.
நாம இதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இப்போ எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் என்னன்னா, இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு பிரயாணமா வருகிறாரு. மார்த்தாள் தான் என்ன பண்ணுகிறா, இயேசுப்பா எங்களோட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போகிறா. இயேசு கிறிஸ்துவ சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை செய்யறார். நிறைய சமையல்ல அந்த உணவை சமைக்கணும், இந்த உணவை சமைக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா நாம எல்லாம் பெஸ்டா செய்வோமோ அது எல்லாத்தையும் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். அதே மாதிரி மார்த்தாள் நிறைய வேலைகளை இழுத்து போட்டு செய்கிறா. அப்படி செஞ்சது போது அவளுக்கு களைப்பாகுது, கஷ்டமாகுது. அதனாலதான் மரியாதை எனக்கு உதவியா அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா. இப்போ மார்த்தாள் தான் அன்பு நிறைந்தவ மாதிரி நமக்கு தெரியுது. மரியாள் போய் சும்மா உட்கார்ந்து இருக்கிறா. அப்போ ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இது ரொம்ப நாளா புரியல. எப்படி இது சாத்தியமாகும்? மார்த்தாள் தானே அன்பா இருக்கிறா, ஆனா மரியாள நல்ல பங்குன்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா எனக்கு புரியல. ஆனா தேவன் எனக்கு அத வெளிப்படுத்தினாரு. அதுக்கான அர்த்தங்களை சொல்லி கொடுக்கிறாரு. அதைத்தான் இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். முதல்ல மார்த்தாள் என்ன செய்கிறாள் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்போ இன்றைக்கு நம்ம நிறைய பேரு அப்படித்தான் இருக்கிறோம். மார்த்தாள் எப்படி இருக்கிறாளோ அப்படித்தான் இருக்கிறோம். எப்படி அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ நம்முடைய உள்ளத்துக்குள்ள கூப்பிட்டுறோம். ஏன்னா அவர் வாசல் படியில நின்று கதவை தட்டுகிறாராம். ஒருத்தர் கதவை திறந்து உள்ள வாங்கன்னு சொல்லும் போதுதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, வருகிறாரு. இன்றைக்கு நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் இயேசு கிறிஸ்து பிரவேசிச்சிட்டாரு. அவரு நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அவருக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யணும். ஆனா அவருக்கு பிடிக்கும் நினைச்சிட்டு தேவையில்லாத நிறைய விஷயங்களை நம்ம செய்கிறோம். அப்போ ஒருத்தரை தேவனை நம்ம கூப்பிட்டுறோம், இயேசு கிறிஸ்துவ நமக்குள்ள கூப்பிட்டுறோம். எப்படி மார்த்தாள் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டா. ஆனா கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவ என்ன செஞ்சிருக்கணும்னா, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு நிறைய வேலைகளை செய்யறா. அதுல அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்லுகிறாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இயேசுப்பாக்கு பிடிக்காத விஷயம் அதுதான். நாம எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கிற விஷயமும் அதுதான். நிறைய காரியங்களை குறிச்சு கவலைப்பட்டு கலங்குறோம். எதையுமே குறிச்சு கவலைப்படக்கூடாதுங்கிறது தான் இயேசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. எதையுமே குறிச்சு, ஆனா நம்ம அநேக காரியங்களை குறிச்சு, 1 2 இல்ல, அநேக காரியங்களை குறிச்சு கவலைப்படுறோம். அதன் மூலமா கலக்கம் அடைகிறோம். இது இயேசப்பாக்கு பிடிக்காத விஷயம். இது நல்ல பங்கு இல்ல. இப்போ மரியாள் தேர்ந்தெடுத்திருக்கிறது நல்ல பங்கு அப்படின்னு சொல்லுறாரு அப்படின்னா, மார்த்தாள் செய்கிறது நல்ல பங்கு இல்லைன்னு அர்த்தம். அப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கவலைப்படுறது அவருக்கு பிடிக்காது, நம்ம கலக்கம் அடைகிறது அவருக்கு பிடிக்காது. ஆனா மார்த்தாள் அதை செய்கிறான். இப்போ ஒரு ராஜா நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்க ஒரு பிச்சைக்காரை உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அவன் ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையில இருக்கிறான். ராஜாவுக்கு பயங்கர மனசுல ஒரு இறக்கம் வந்துருச்சு. ஐயோ, இந்த மனுஷன் பாவமே இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறானேன்னு சொல்லிட்டு நிறைய பொற்காசுகளை அவனுக்கு கொடுக்கிறாரு. அவனும் அதை வாங்கி வச்சிருக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ராஜா அதே மாதிரி ஊருக்குள்ள போகிறாரு. அதே பிச்சைக்காரே அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். ராஜாவுக்கு கடுமையான கோபம். அவனை பார்த்து கேக்குறாரு, நீ நீ பிச்சை எடுக்க கூடாதுங்கிறதுக்காக தானே உனக்கு நான் அவ்வளவு பொற்காசுகள் கொடுத்தேன். ஆனாலும் இப்பவும் உட்கார்ந்து நீ பிச்சை எடுத்துட்டு இருக்கிறியே அப்படின்னு கோபமா கேக்குறாரு. ஆனா அவனுக்கு எனக்கு பிச்சை எடுத்து பழக்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுகிறான். இது ஒரு கதை அல்ல, நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிறது. நிறைய நேரங்கள்ல எல்லாரும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். ஒரு பாதை வழியா போகணும் அப்படின்னு நினைப்போம். டெய்லி ஒரு ரூட் வழியா நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு, வேற ஒரு பாதை வழியா போகணும் அப்படின்னு நினைப்போம். பட் ஏதோ மனசுல நினைச்சுக்கிட்டே எப்பவும் போற வழியிலேயே நம்ம வண்டியை விட்டுருவோம். நிறைய பேரு நீங்க ஒவ்வொருத்தரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறீங்க. ஏன்னா நமக்கு மனசுல சப்கான்சியஸ்ல அது பதிஞ்சிருச்சு. நமக்கு இதுதான் நம்மளுடைய ஹேபிட், இதைத்தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய இருதயத்துல பழக்கமாயிடுச்சு. அப்படின்னா இப்போ
எது கஷ்டம், என்ன ஒரு சின்ன கஷ்டம் பிரச்சனைகள் வந்தா கூட உட்கார்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிடுறோம், பயப்படுறோம், அழுகுறோம். நம்ம கூட யார் இருக்காரு? எவ்வளவு பெரிய தேவன் இருக்கிறாரு. அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே தந்திருக்கிறாரே. இப்பேற்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கும்போது நாம எதுக்காக பயப்படணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரமாட்டேங்குது. சாதாரணமா உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிடுறோம், கவலைப்பட ஆரம்பிச்சிடுறோம், பிரச்சனைகளை பார்த்து பயந்துடுறோம். மார்த்தாள் அதை செய்யும் போதுதான் தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, இது நல்ல பங்கு இல்ல அப்படின்னு. உங்களையும் என்னையும் பிரச்சனைகள் நெருக்கும் போது நாம் அதை விட்டு விலகி இயேசு பக்கத்துல போய் அமர்ந்திருக்கணும். ஆமென். இன்றைக்கு அதே மாதிரி அந்த கவலைகள், பாரங்கள் இது எல்லாத்தையும் என் மேல வைத்திரு, உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு கூப்பிடுகிறாரு. ஆனா நாம் அதை அசட்டை பண்ணுகிறோம். அவரு கூப்பிடுதல நம்ம உணர்ந்து கொள்ளாம, இல்ல நானே கவலைப்பட்டுக்கிறேன், நானே கஷ்டப்பட்டுக்கிறேன், நான் அழுதுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்முடைய கவலைகளை அவர்கிட்ட கொடுக்காம நாமளா வைத்திருக்கிறோம். இதத்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாருன்னா, நல்ல பங்கு இல்ல அப்படின்னு சொல்லுகிறாரு. இப்போ நிறைய விஷயங்கள் பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். சமாரியன் ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான். அந்த நேரத்துல அங்க கிராஸ் பண்ணி போகிறது நிறைய பேர், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இயேசப்பாக்கு பிடிக்கும் நினைச்சிட்டு நிறைய பாரம்பரியமா உள்ள, இயேசப்பாக்கு தேவனுக்கு பிடிக்கும் நினைச்சிட்டு பாரம்பரியமா நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அந்த அடிபட்டு கிடக்கிறவனை பார்த்து இறக்கம் இல்லாம போறாங்க. காரணம் என்ன? தேவனுக்கு ஊழியம் செய்யணும், தீட்டு பற்றக்கூடாது அப்படிங்கறதுதான் அவங்களுடைய எண்ணமா இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்ற வந்தாரு. இதெல்லாம் நல்ல பங்கு இல்ல அப்படின்னு அவரு சொல்லுகிறாரு. அவரு ஒரு புரட்சிக்காரரா இருந்தாரு. ஓய்வு நாள்ல என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை செய்தாரு. கோவில்ல வியாபார கூடமா ஆக்குனத அடிச்சு அப்பளத்தையும் தூர எரிந்து விரட்டுகிறாரு. அந்த இடத்துல பாவிகளை நேசிக்கிறாரு, பாவிகள் கூட பேசுகிறாரு, அவங்க வீட்டுக்கு போறாரு, அவங்க கூட உட்கார்ந்து உணவருந்துகிறாரு. இதெல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய பாவங்கள். சமாரிய பெண் கிட்ட நின்னு பேசுகிறாரு, அதுவும் நல்லவள் இல்ல, 5 புருஷன் கொண்ட ஒரு ஸ்திரீ கிட்ட சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. இதெல்லாம் அந்த காலத்துல பெரிய தவறா நினைச்ச விஷயங்கள். ஆனா அவரு புரட்சிகரமா இது எல்லாத்தையும் செய்கிறாரு. ஏன்னா அவருக்கு நல்ல பங்கு எது அப்படிங்கிறது தெரியும். இங்க மார்த்தாள் தேவையில்லாத விஷயங்களை தான் செய்கிறான். அவளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப தேவை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ பண்ணிட்டு இருக்கிறா. ஆனா இயேசு கிறிஸ்துவ பொறுத்த வரைக்கும் நல்ல பங்கு எது அப்படிங்கிறது மரியாள் தேர்ந்தெடுத்ததுதான். என்ன அப்படின்னா, இயேசப்பா பாதத்துல இருந்து வசனங்களை கேட்டா. அதைத்தான் மரியாள் செஞ்சா. மரியாள் இயேசப்பாவோட பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வசனங்களை, வார்த்தைகளை கேட்கிறா. இன்றைக்கு தேவன் உங்ககிட்டையும் எங்கிட்டையும் அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. அவரு பக்கத்துல நாம அமர்ந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரு கூட அவர் பக்கத்துல அமர்ந்திருந்து அவர் வார்த்தைகளை கேட்கணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமா இருக்குது. அதுதான் தேவன் நல்ல பங்கு அப்படின்னு சொல்லுகிறாரு. இப்போ மரியாள் ஒரு நல்ல நிலமா நம்ம விதைக்கிற ஊமையில பாக்குறோம். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. அப்போ விதைக்கிறவன் அந்த விதைகளை விதைக்கிறான். அது நல்ல நிலத்துல விழும்போது 100 மடங்கு பலன் தருது அப்படின்னு வேதத்துல பாக்குறோம். மரியாள் நல்ல நிலமாக இருந்தா, அதனாலதான் நல்ல பங்கை தெரிந்தெடுத்தாள்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. அவளுடைய இருதயத்துல விழுந்த வார்த்தைகளை பிசாசானவன் எடுத்துட்டு போக அவ அனுமதிக்கல. நல்ல நிலமாக இருந்தபடியினால 100 மடங்கு பலன் கொடுக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நிறைய விதங்கள்ல கேட்கிறோம். ஊழியக்காரங்க பேசுறது மூலமா, வேதத்தை வாசிக்கிறது மூலமா நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனா அது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்த உடனே அந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்கு மறந்துடுது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறந்துடுறோம். அந்த பிரச்சனைகளை பெருசா நினைக்கிறோமே தவிர தேவனை பெருசா நினைக்கிறது இல்ல. தேவன் கிட்ட போய் என்னுடைய பிரச்சனை ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி அழுகுறோம். அந்த பிரச்சனையை பார்த்து என் தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்ல மறந்துடுறோம்.
ஏன்னா நம்முடைய ஹாபிட் வேற மாதிரி இருக்குது. ஆனா மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு வேதம் சொல்லுது. முதலாவது தேவனையும் அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்போது இவையெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதைத்தான் மரியாள் செய்கிறார். முதல்ல நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது யாருக்கு அப்படின்னா தேவனுக்கு, இயேசு கிறிஸ்து. இவையெல்லாம் அப்படிங்கிறது எதை உண்போம் எதை உடுப்போம் அப்படிங்கிற கவலை. இந்த உலகத்துக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் அவரை நாம தேடும் போது நமக்கு தருகிறாரு. மார்த்தாள் இந்த உலகத்துக்கான காரியங்கள்ல கவனத்தை செலுத்தினா. ஆனா மரியாள் இட்டர்னல், அதாவது இயேசு கிறிஸ்து, எனக்கு அவர்தான் முக்கியம் அப்படிங்கறதுல தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அதைத்தான் உங்ககிட்டையும் என்கிட்டையும் விரும்புகிறாரு. நாம முதல் முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவ நாம முக்கியமா கருதும் போது, அவர் பக்கத்துல அமர்ந்திருக்கும் போது, அவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்திருக்கும் போது நமக்கு தேவன் பெரிய பலத்தை கொடுக்கிறாரு. சாதாரணமா நீங்க யோசிச்சு பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கிறீங்க. பொதுவா ஜென்ஸுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. லேடிஸ் யோசிச்சு பார்த்தோம்னா தனியா நிற்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது ஒரு பயம் வரும், ஒரு கலக்கம் வரும். என்ன செய்வாங்க அப்படின்னா, யாராவது நல்லவங்க மாதிரி தெரிவாங்க, பெரியவங்க ஃபேமிலியோட நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பக்கத்துல போய் நின்னுக்குவாங்க. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. தனியா ஒரு ஓரத்துல நிக்கிறதுக்கும் இந்த மனுஷங்க கூட நிக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். இம்மீடியட்டா அவங்க இருதயத்துல ஒரு தைரியம் வரும். இது உலக பிரகாரமான மனுஷங்க. அந்த மனுஷங்க ஒரு ஆபத்துனா அவங்களால உதவி கூட செய்ய முடியாது. உங்களுக்காக எதுவுமே செய்யாத மனுஷங்க பக்கத்துல போய் நீங்க நிற்கும் போது உங்க இருதயத்துல ஒரு தைரியம் வருது. ஆனா உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய, ஜீவனையே தந்த, உங்க நேசத்துக்காக, உங்க அன்புக்காக தன்னுடைய ஜீவனையே தந்த இயேசு கிறிஸ்துவோடைய பக்கத்துல நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்ட பலம், தைரியம் உங்க இருதயத்துல வரும். நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய இருதயத்துல எவ்வளவு பெரிய பலம், எவ்வளவு பெரிய தைரியம். இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல இருக்கிறாரு, அவருடைய பிரசன்னத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறப்ப தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலமும் தைரியமும் ஆசீர்வாதங்களும் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாததா இருக்கும். இன்றைக்கு கூட நீங்க வாஞ்சையோடு தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு, ஜெபிக்கிறதுக்காக இதுல வந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தைகள் தேவன் உங்களுக்காக பேசுகிற வார்த்தை. இதை நான் சும்மா சொல்லல. நான் இந்த வார்த்தையை தியானிச்சிட்டு இருக்கும் போது ஒரு தேவ மனிதர் வாயிலிருந்து இதே வார்த்தைகளை திரும்ப கேட்டேன். தேவன் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாரு. என்னன்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய பக்கத்துல அமர்ந்திருக்கணும், அவர் பக்கத்துல போகணும், நாம அவர்கிட்ட அமர்ந்திருக்கணும், அமர்ந்திருந்து நன்றி பலிகள் செலுத்தணும் அப்படிங்கறத அந்த மனுஷன் சொன்னாரு. தேவன் எனக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாரு. என்னன்னா, என்னுடைய பிள்ளைகள், அதாவது நீங்க இருக்கிற கஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கண்ணீர், இதெல்லாம் பார்த்து என் பிள்ளைங்கிட்ட இந்த வார்த்தையை பேசுன்னு என்ன அனுப்புனதுனால இன்றைக்கு இந்த வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவரு உங்ககிட்ட பேச சொல்லி இருக்கிறாரு. அவரு இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க அவர் பக்கத்துல அமர்ந்திருந்தீங்கன்னா போதும், வேற எதுவுமே செய்ய வேண்டாம். மற்ற எல்லா காரியங்களையும் தேவன் உங்களுக்காக செய்வாரு. உங்களை ஒரு வெற்றியாளராக நிறுத்துவாரு. இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற நோய்கள், பிசாசின் கிரியைகள், பிரச்சனைகள், உங்களுடைய மன அழுத்தங்கள், குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய குழப்பங்கள், எல்லா பிரச்சனைகளையும் தேவன் பார்த்தார். இன்றைக்கு எப்படி எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படும் போது அவங்களுடைய பெருமூச்சு கேட்டு மோசேயை அனுப்பி தேவன் ரட்சித்தாரோ, அதே மாதிரி அவருடைய பிள்ளைகளாகிய நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கிறத புரிஞ்சு அறிஞ்சு தேவன் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நேராக அனுப்பி இருக்கிறாரு. நீங்க இத உறுதியாய் பற்றி கொள்ளும் போது உங்களுடைய இருதயத்துல, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இதை விசுவாசிக்கும் போது தேவன் நிச்சயமா உங்களுக்கு அற்புதங்களை செய்வாரு. அவர் சொல்லி தந்திருக்கிற ரகசியம், நீங்க அவர் பக்கத்துல அமர்ந்திருக்கணுங்கிறதுதான். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய நேரங்கள்ல
பிரச்சனைகள் என்ன சூழும் போது, சோர்வுக்குள்ளாகும் போது, அப்படியே சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்தத அந்த காட்சியை நான் ஞாபகப்படுத்தி அவருடைய பாதத்துல இருந்து ஓயாமல் முத்தம் செஞ்சுட்டே இருப்பேன். கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்துல அப்படியே உட்கார்ந்து அவருடைய பாதத்து பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கும் போது, அதை நான் தொடும்போது அப்படியே அந்த பிரச்சனை காணாம போயிருக்கு. நிறைய நாட்கள் நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன். நிறைய நாட்கள் நிறைய பிரச்சனைகள் என்னை விட்டு விலகி போயிருக்குது. நான் பெரிய மலை மாதிரி நினைச்ச பிரச்சனைகள்லாம் புகை மாதிரி ஒன்றுமே இல்லாம ஆயிருக்குது. இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் இதை சொல்லுகிறாரு. பாதத்து பக்கத்துல உட்காருங்க. அவருடைய வார்த்தைகளை நீங்க தியானிங்க. அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை, வசனங்களை மறுபடி நினைவு கூறுங்க. பேதுருவை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்துட்டு இருக்கும்போது பேதுரு, நானும் உங்ககிட்ட வருகிறேன் அப்படின்னு சொல்லுறான். இப்போ கடல் மேல நடந்து வேற எந்த பக்கமும் போகல பேதுரு. சீடர்கள் அத்தனை பேரும் படகுல இருக்கிறாங்க. பேதுரு மாத்திரம் தான் சொல்லுறான், நான் உங்ககிட்ட வருகிறேன் இயேசு கிறிஸ்துவான்னு சொல்லும் போது பேதுரு நடந்து இயேசு கிறிஸ்து பக்கத்துல போகிறான். வேதத்துல பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு, இயேசு கிறிஸ்து பேதுருவும் அந்த படகுல ஏறின உடனே புயல் எல்லாம் அமைதல் ஆயிடுச்சு. அப்போ பேதுரு ஏறினதுனால புயல் அமைதியாச்சா, இல்ல இயேசு கிறிஸ்து அந்த படகுல ஏறினதுனால அமைதல் ஆயிடுச்சா? இல்ல, வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது 2 பேரும் படகுல ஏறினதுனாலதான் அமைதல் ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருக்கும்போது, அவருடைய பிரசன்னத்துல இருக்கும்போது, அவருடைய பாதத்தடியில நீங்க இருக்கும்போது, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் சமாதானம் கிடைக்கும். நீங்க யாரு வீட்டுக்கெல்லாம் போறீங்களோ அந்த குடும்பங்களுக்குள்ள சமாதானம் வரும். யாருக்கெல்லாம் நோய் அறுக்குதோ அவங்களுக்கு எல்லாம் சுகம் கிடைக்கும். யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும். நீங்க போய் அமர்ந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பெரிய பெரிய நன்மைகள் நடக்கும். நீங்க அமர்ந்த மற்றவங்களுக்கு நன்மை நடக்குதுன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மை நடக்கும். இன்னும் நம்ம இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, மார்த்தாள் நிறைய வேலைகள் செய்கிறாள். ஆனா அவளுக்கு மிஞ்சினது அவளையும் கலக்கம். ஆனா மரியாள் என்ன செய்யறா? இயேசுவின் பாதத்துல அமர்ந்திருக்கிறாள். அவளுக்குள்ள இருந்தது சமாதானம். வார்த்தைகளை கேட்கும் போது, இயேசுப்ப பக்கத்துல அமர்ந்திருக்கும் போது அவளுக்கு உள்ள மனசுக்குள்ள ஒரு ஆழமான சமாதானம் கிடைக்குது. அதுதான் இல்லாம நாம எல்லாரும் புலம்பிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அவர் பாதத்துல அமரும் போது தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறாரு. ஆமென். சந்தோஷத்தை தருகிறாரு. உங்களுடைய கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு மாறுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நாம தேர்ந்தெடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நல்ல பங்கு. நல்ல பங்கு அப்படிங்கிறது என்ன? அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறது. உங்களுடைய வேலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட கொடுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அமைதலா அவர் பக்கத்துல அமர்ந்து வார்த்தையை தியானிச்சீங்க அப்படின்னா தேவன் உங்களுக்கு நன்மைகளை செய்பவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அவர் பக்கத்துல இருக்கும்போது அவரு உங்களுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில செய்பவரா இருக்கிறாரு. இன்றைக்கு தேவன் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறாரு. மார்த்தாள் நிறைய சமையல் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் 5 அப்போ 2 மீன் இருந்தது அப்படின்னா 5000 பேரை போஷிக்க அவர் வல்லவரா இருந்தாரு. அவருக்கு இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் பெரிய விஷயம் கிடையாது. இட்டர்னல், முடிவில்லா காரியங்கள் தான், பரலோகத்துக்குரியவை தான் அவருக்கு முக்கியமான விஷயம். அது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடணும். மீதி எல்லா உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் தேவன் உங்களுக்கு தருவார். ஆமென். இன்றைக்கு நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமா, உங்களுக்கு தேவன் இன்றைக்கு கொடுத்த வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. தீர்மானம் எடுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் உங்களால தாங்க முடியாத பிரச்சனை வருதோ, கதறி அழனும் போல இருக்குதோ, இந்த மனுஷங்க கிட்டயும் போகாதீங்க. வேறு எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. ஓடி போய் இயேசு கிறிஸ்து பாதத்தடியில உட்காருங்க.
எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும். ஆமென். தொடர்ந்து நாம ஜெபம் பண்ணுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you, Jesus. Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, அற்புதமான ஒரு செய்தியை நம்ம கேட்டோம். ஹalleluya. நல்ல பங்கு. ஹalleluya. இயேசுதான் நமக்கு நல்ல பங்கு இல்லையா? ஹalleluya. பெஸ்டானதை கேட்கணும் பாருங்க. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் அழகான ஒரு செய்தியை நம்ம கேட்டோம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, பின்னாடி அவன் பார்வன் துரத்தினாலுமே அவங்க பாருங்க, மோசேயுடைய கைகள்ல என்ன இருக்கு? கோல் இருக்குது. கர்த்தர் ஜனங்கள்ட்ட சொல்றாரு, நீங்கள் நின்று கொண்டு தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்க என்ன செய்யுங்க, நின்று கொண்டு பாருங்க, அமர்ந்துருங்க, நின்னுங்க, பொறுமையா இருங்க, பதட்டப்படாது. அவங்க பயப்படுறாங்க, திணறாங்க. ஐயோ என்ன நடக்குமோ தெரியல. முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்குது, பின்னாடி பார்வன் துரத்திட்டு வர்றான் பாருங்க. அப்போ செங்கடல் இரண்டா பிளக்குது. அதற்குள்ளாக இவங்க கடந்து என்ன செய்யறாங்க, அந்த பக்கம் நடந்து போறாங்க. பின்னாடியே பிசாசு என்ன செய்யறான், அதாவது பார்வன் பின்னாடியே துரத்திட்டு வர்றான் பாருங்க. ஆனா துரத்திட்டு உள்ள வர்றப்போ அதுல போட்டிருக்குது, அவங்க குதிரையை வரட்டுறாங்க. அது நின்ன இடத்துல தான் சுழண்டுகிட்டே இருக்குது. வருத்தப்பட்டு அவங்க அந்த குதிரையை ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கும் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தேவன் பாருங்க அப்படியே பிடிச்சி வச்சிருக்கிறாரு, சட்டையை அந்த காற்றுல பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி. அது ஓடிக்கிட்டே இருக்கு. சக்கரை மட்டும் தான் சுத்திக்கிட்டே இருக்குது. ஆமா, இவருக்கு நினைக்கிறவங்க விரட்டி நம்ம ரொம்ப ஸ்பீடா போய், ஆனா அவனால அந்த இடத்த விட்டு தாண்டி போக முடியாது. ஜனங்கள் அக்கறைக்கு போகணும். எப்படிலாம் ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அற்புதமா நடத்துறாரு. ஹalleluya. நம்ம விசுவாசி பதறான். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, பதட்டப்படவே கூடாது, பயப்படவே கூடாது. வார்த்தை கேட்டவங்க மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். தேவ மகிமை இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ராஜா, வார்த்தை என்கிற மன்னாவை இந்த நேரத்துல நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தீரப்பா. ஹalleluya. ஹalleluya. இயேசுவே, இப்பொழுதும் அப்பா ஏற்றுக்கொண்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இப்பொழுது வல்லமை இறங்கணும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு தெய்வீக மகிமை இறங்கணும் அப்பா. ஹalleluya. ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து இருபுறம், அதாவது கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு வருமா. ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நேரத்துல பேசுகிற இந்த வார்த்தை, ஜீவனுள்ள இந்த வார்த்தை உங்கள் மேல் வந்து விழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. ஏசப்பா சொன்னாரு பாருங்க, நீ போ, உன் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நீ போ, உன் வேலைக்காரன் சுகமா இருப்பான். அவன் அதை விசுவாசிச்சு போனானா. ஹalleluya. ஹalleluya. வார்த்தை கேட்கிற நீங்க விசுவாசிங்க. ஹalleluya. ஏசப்பா பாருங்க, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள் பார்க்கல அப்படிங்கிற, தன்னுடைய ஜனங்கள்கிட்ட நான் பார்க்கலங்கிறார். அப்ப புறஜாதிகளாகிய நம்ம மேல ஆண்டவர் அவ்வளோ பிரியப்படுறார். நமக்குள்ள ஒரு விஷயம் அதிகமா இருக்குமா. ஹalleluya. பாருங்க, எந்த யூத ஜனங்களுக்காக அவர் வந்தாரோ அவர்களை காட்டிலும் நமக்குள்ள என்ன இருக்குன்னா, புறஜாதியாகிய நமக்குள்ள விசுவாசம் அதிகமா இருக்குமா. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாய் இருந்தான். ஆக நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம், விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹalleluya. ஆக ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு உண்டாகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் கதவுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல திறக்கப்படுவதாக. உன்னதமான இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதே யாரெல்லாம் இதுல இணைந்து இருக்கிறார்களோ அப்பா, வார்த்தையை கேட்டு ஜெபத்துல இணைந்து ஹalleluya, ஆவியானவருடைய இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற, பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு அபிஷேக வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, யாரெல்லாம் இதுல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றாங்களோ ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya. அநேகர் நீங்க கமெண்ட் பண்ணிருக்கிறீங்க பாருங்க. ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஹalleluya. ஹalleluya. பிரீதா, செஃபி, ஜெஃப்ரி, ஹalleluya. ஹalleluya. தேங்க்யூ. கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். பிரீத்தி, பிரீதா, செஃபி மேல கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஹalleluya. இயேசுவின் நாமத்துல அவங்க சொல்றாங்க, பிளட் கேன்சர் 4th ஸ்டேஜ்ல இருக்கிறாங்களாம். ஹalleluya. தேங்க்யூ ஹோலி. இப்பொழுது ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. இயேசப்பா, ஹalleluya. கேன்சர்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya. இந்த நேரத்துல ஹalleluya, யாரெல்லாம் பிளட் கேன்சர்ல இருக்கிறாங்களோ, ஒருவேளை நான் சகோதரிக்காக, இந்த குடும்பத்துல இருக்கிற நபருக்காக நான் ஜெபித்தாலும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, கேன்சர்ல பிரச்சனையில இருக்கிற ஒவ்வொருக்கும் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது யாரெல்லாம் நீங்க டயாலிசிஸ்ல இருக்கிறீங்களோ, ஹalleluya, கேன்சர் பிரச்சனையில
அது மாத்திரமல்ல, அதாவது உங்களுக்கு டயாலிசிஸ்ல இருப்பீங்க, கிட்னி ஃபெயிலியர், கிட்னில பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல ஹல்லேலூயா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல நான் பேசுறேன். அப்பா, கேன்சர் இப்பொழுது சரீரத்திலிருந்து அதை கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்ற இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசப்பா, நீங்க சொன்னீங்க டாடி, என் நாமத்தினாலே, யோவான் 14:14 நீங்க சொல்றீங்க, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்துல கேன்சர் பிள்ளையுடைய சரீரத்திலிருந்து விலகி போகட்டும். கேன்சர் இனி நார்மல் ஆகட்டும். ஹல்லேலூயா. இரத்த அணுக்கள் ஹல்லேலூயா உயிர் பெறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜீவ அணுக்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. உயிர் அணுக்கள் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, உங்க தழும்புள்ள கரங்கள் தொடரும். கேன்சர் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், ஒருவேளை தூரத்துலப்பா அவங்க சொந்தங்கள் பந்தங்கள் இருக்கலாம். இப்பொழுது யாருக்காக இந்த ஜெபத்தை கேட்டு இந்த ஜெபத்துல இணைந்து ஜெபிக்கிறார்களோ, உங்க குடும்பத்துல யாருக்காக ஜெபித்தாலும் சரி, இந்த நிமிஷம் முதல் கொண்டு ரிப்போர்ட்டுகள் மாற கடவுது இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்துல ரிப்போர்ட் மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல கேன்சர்ங்கிற பிசாசை இயேசுவின் நாமத்துல நான் துரத்துகிறேன். கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு, மருத்துவர், பரம வைத்தியர், என் ஆண்டவராக இயேசு, நீங்க டாடி அமராஜா இசப்பா, அற்புத சுகத்தை நீர் கொடுப்பீராக. கேன்சர்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புத சுகம் இயேசுவின் நாமத்துல. ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுது வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கிட்னி செயல்படாத கிட்னிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல செயல்படுவதாக. ஓ, ரீமா ஷாபலா வரக்கல திக்கல தியா சொல்லி வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்துல. இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும் இயேசுவின். படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வல்லமை இறங்கட்டும் சுவாமி. மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. அற்புத அடையாளங்கள் உண்டாகட்டும் இப்பொழுது. அற்புதத்தின் கரம் இப்பொழுது இயேசுவின் வல்லமையுள்ள கரம் இறங்கணும் இப்பொழுது. ஹல்லேலூயா. எந்தெந்த பலவீனத்துல இருந்தாலும் சரி, வார்த்தை கேட்டுக் கொண்டு இருக்கிற பொழுது விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எலிசபெத், ஷீலா, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரஞ்சா, ஹல்லேலூயா, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். சகோதரர் சதீஷ் மேல, ஹல்லேலூயா, குடும்பத்தின் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் இந்த நேரத்துல. ஹல்லேலூயா. கவிதா, கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. வல்லமை பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆஷிஷ் மேல மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. மரியா மேல மகிமை இறங்கட்டும் இப்பொழுது. கிருஷ்ணவேணி, கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்திலே இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காணக்கூடிய கிட்னில காணக்கூடிய பிரச்சனைகள், இன்னும் சுகர் பிரச்சனை, சுகர்ல அதாவது டயபெட்டிஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது நான் ஜெபிக்க போறேன். டயபெட்டிஸ்ல ஒருவேளை நீங்க ஹல்லேலூயா டயபெட்டிஸ்ல இருக்கலாம். டயபெட்டிஸ்ல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இப்பொழுது ஹல்லேலூயா, இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். டயபெட்டிஸ் உங்களுக்கு நார்மல் ஆகுது. ஹல்லேலூயா. சகோதரி, உங்களுக்கு டயபெட்டிஸ் நார்மல் ஆகுது. கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுதே நார்மல் ஆகுது. இந்த ஜெபத்தை கேட்டு முடிச்ச உடனே நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்க டயபெட்டிஸ் நார்மலா இருக்கும். இயேசுவின் நாமத்துல நான் கட்டளையிடுறேன். டயபெட்டிஸ் இயேசுவின் நாமத்துல நார்மலாக கடவுது. பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்துல நார்மலாக கடவுது. ஹல்லேலூயா. சகோதரி, உங்களுக்கு இப்பொழுது ஒரு தலை சுற்று, ஹல்லேலூயா, பிளட் பிரஷர் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, உங்களுக்கு இதயத்துல ஒரு படபடப்பு உண்டாகுது. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நான் கட்டளை எடுக்கிறேன். அந்த இருதயம் நார்மலாக துடிப்பதாக இயேசுவின் நாமத்துல. இருதய துடிப்புகள் நார்மலாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இதய படபடப்புகள் இப்பொழுது நார்மலாகட்டும். தலை சுற்றல் இப்பொழுது நார்மலாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்துல வல்லமை இறங்கட்டும். ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிட்னி, ஹல்லேலூயா, இன்னும் லங்ஸ்ல காணக்கூடிய பிரச்சனைகள், இப்பொழுது லங்ஸ்ல காணக்கூடிய பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன். நுரையீரல்ல காணக்கூடிய அப்பா பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது விலகி போகும். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகிமை இறங்கட்டும் அப்பா. மகிமை வல்லமை இறங்கட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்துல சரங்க சரியத்துல உங்களுக்கு இப்பொழுது எங்கெல்லாம் வலிகள் இருக்கிறதோ அந்த இடத்துல வலிகளை இயேசு இப்பொழுது ஹல்லேலூயா தம்முடைய தழும்புள்ள கரங்களால் உங்களை தொடுவாராக. மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தாரா. இயேசுவே, நீர் சுமந்து தீர்த்துட்டீங்க சுவாமி. பிள்ளைகள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வியாதியை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பலவீனத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாம சகோதரி தீபிகா, ஹல்லேலூயா, கர்த்தருடைய கரம் மகள் மேல இறங்கட்டும். எலிசபெத், ஷீலா மேல மகிமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியோட அபிஷேகம்
இப்பொழுது மகளுடைய விருப்பத்தின்படி அப்பா அபிஷேகம் இறங்கட்டும். ரீமா ஷாதலாபாரா ரீகால தியாற்றனை பேசி பாருங்க. அந்த நேரத்துல தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புவார். தேவ ஆவியானவர் இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற உங்களை நிரப்புவார். ஒரு புது பலன் உங்களுக்கு உண்டாகும். வேதம் சொல்லுது, கழுவுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல திருப்புவார். ஹல்லேலூயா. பலவீனத்தை குறித்து உங்கள் வயசை குறிச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வயசை குறிச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க. ஐயோ வயசாயிருச்சே, நிறைய காரியங்கள் பண்ண வேண்டி இருக்குது. ஹல்லேலூயா. பிள்ளையோட திருமண காரியத்தை இன்னும் முடிக்கலன்னு சொல்லி வருத்தத்தோட ஒரு தாயார் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், கழுவுக்கு சமானமாய் உங்க வயசு அவர் வாழ வயது போல திருப்புவாராம். ரீமா ஷாதாலா ரீதாலி மாவு காராதாலா தியாத்துனதி ஹல்லேலூயா. மீனா மேரி மேல மகிமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அசோக் பாபுமணி, அசோக் பாபுமணி, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். பைனான்சியல் பிரச்சனை, ஹல்லேலூயா, இப்பொழுது இயேசுவின் நாமத்துல மகிமை இறங்கட்டும் அப்பா. பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. இப்பொழுதே அப்பா ஹல்லேலூயா, பொருளாதார நெருக்கங்கள் மாற என் தேவன் உதவி செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. கடன் பாரத்துல சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு என் இயேசு அற்புதங்களை செய்வாராக சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேர் போஷித்த என் ஆண்டவர் அப்பா, பிள்ளைகள் விடுதலையாகும்படி என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வாராக. ஹல்லேலூயா. இசப்பா ஹல்லேலூயா. நீங்க சொன்னீங்களே, நீ மாப்பு செய்கிற உன் தொட்டி அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்கிற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்துல அப்பா ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. பிள்ளைகள் மீதம் எடுக்கத்தக்கதாக, சேர்த்து வைக்கத்தக்கதாக என் ஆண்டவர் நீர் விடுதலை கட்டவிழ்க்குவீராக ராஜா. இந்த நேரத்துல வலம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாவண்யா, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். வின்சென்ட் ராஜன், என் தேவனுடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். ஜெயசீலை, கர்த்தருடைய கரம் உங்க மேல மகிமையா இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. சங்கீதா மேல மகிமை இறங்கட்டும் அப்பா, இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாகட்டும். ஓ ரீமா ஷாபாலாபா ரக்கல திக்கல தியான்சுன தேவி ரிவோ ஷிபிலிபி ரிபியாந்தன தியான்சுன ஷாம் மேல மகிமை இறங்கட்டும் அப்பா. சகோதர ஷாம் மேல வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஜெயக்குமாரி மேல வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இன்னும் அப்பா ஹல்லேலூயா, கமெண்ட் பண்ற ஒவ்வொரு மேலும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுமன், டேனியா, நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தமிழ் செல்வி, கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும். ஆனி பென்சன் மேல கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். விஜயலட்சுமி மகிமை இறங்கட்டும் அப்பா. ஜெயபாரதி, கர்த்தருடைய கரம் பிள்ளை மேல இறங்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வல்லமை, வல்லமை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேல கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருடைய பேரும் அப்பா மகிமை இறங்கணும். அந்த குடும்பத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள நான் பேரை சொல்லுகிற பொழுது உங்க வீட்டுக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்கும். வார்த்தையை கேட்கிற பொழுது தேவ வல்லமை உங்களை தொடும். ஹல்லேலூயா. பெயர்களை சொல்லுகிற பொழுது நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்க கூட பேசுவார். அந்த நேரத்தில் உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி. சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர் பாருங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அருண் பால் மகிமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பலவீனத்தை நீக்கி தருவீராக. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபார் திருமணத்துக்கு தடையா இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. எஸ்அப்பா, ஏற்ற துணையை கொடுக்கிற என் ஆண்டவரப்பா. மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை கொடுப்பேன்னு சொன்னீங்கப்பா. திருமணம் தாமதமாகிறது என்று சொல்லி அப்பா வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜேசப்பா, இந்த ஜெபத்தை கேட்டு இதுல இணைந்தது நிமித்தமாக என் ஆவியானவர் அப்பா ஏற்ற துணையை நீர் கொண்டு வருவீராக. ஏற்ற துணையை ஹல்லேலூயா இந்த நாட்களில் அப்பா நீர் கொண்டு வருவீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரிக்கு என்ன பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு 3 நாள்ல ஹல்லேலூயா உங்க வாழ்க்கையில் ஹல்லேலூயா நீங்க ஏற்ற துணையை நீங்க மீட் பண்ணுவீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை தேடி வரன் வரும் இயேசுவின் நாமத்துல. ரீமா ஷாபாலாபா ரக்கல தி ரீதி பி நாமா ரதியாத்து நதி. ஹல்லேலூயா. ரூத் ஒலிவா, கர்த்தருடைய கரம் பிள்ளை மேல இறங்கட்டும் அப்பா, குடும்பத்தின் மேல இறங்கட்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. மேனகா குமார், கர்த்தருடைய மகிமை ராஜா அந்த மகளை தொடட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. பிள்ளைகளை, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவ வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும் அப்பா. வல்லமை, பலவீனங்கள், ஒவ்வொரு பலவீனங்களும் இப்படி நீங்கி போடும். பிசாசி பிடியில இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்துல நான் ஜெபிக்கிறது முதல்ல எதுக்கு ஜெபிப்பேன்னா, சர்ப்பத்துல பிடிபட்டவங்க. அவன் இப்பொழுது முதல்ல சர்ப்பத்தின் ஆவிகள் எத்தனை பேருக்கு இப்பொழுது சர்ப்பம் உங்க சரீரத்துல கிரியை செய்து கொண்டு இருக்கிறது பாருங்க. ஆண்டோடைய வார்த்தை நான் பேசுகிற இந்த நேரத்துல ஹல்லேலூயா, சர்ப்பம் உங்களுக்குள்ள அசையும். உங்களுக்குள்ள இருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் உங்க முதுகு தண்டுல இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். இந்த முதுகு தண்டுல ஹல்லேலூயா ஊறுகிற சர்ப்பத்தின் கிரியைகள், கால்களை சுற்றி இருக்கிற உங்க கால்களுக்குள்ள ஒரு எரிச்சல் பாருங்க. நான் வார்த்தை பேசுகிற இந்த நேரத்துல ஹல்லேலூயா, பிசாசு உங்க சரீரத்துல இருக்க முடியாது.
இயேசுவின் நாமத்துல நான் பேசுறேன். பொல்லாத ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும். கால்களை சுற்றி இருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகள் ரீமா ஷாதாலா ரீயா சொன்னாதி இப்பொழுது வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்துல அவுட். இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்துல வெளியேறட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் வயிற்று பகுதியில், இடுப்பு பகுதியில் சுற்றி இருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள், சகோதரி இடுப்பு பகுதியில சுத்தி இருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள், இந்த நேரத்துல உங்க வயிற்றுக்குள்ள ஒரு எரிச்சல் போல வருது. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நான் பேசுறேன். ஹல்லேலூயா. வயிறு அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு கிரியை உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிறது. ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். பொல்லாத ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்துல வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட பிசாசுகள், ஹல்லேலூயா, சர்ப்பத்தின் ஆவிகள், வரு சர்ப்பத்தின் கிரியைகள், யார் குடும்பத்துல எல்லாம் சர்ப்பங்கள் சுற்றி இருக்கிறது, ஹல்லேலூயா, குடும்பத்தை சூழ்ந்து இருக்கிறது, அந்த சர்ப்பங்கள் இப்பொழுது வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்துல. நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். சர்ப்பத்தின் ஆவியில பிடிபட்ட ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது விடுதலை. ரீமா ஷாதாலா ராபாலா ரக்கலா ரீபோ ஷீதி லியாந்துனா தாபாலா மராதா லியாந்துனா தி மௌ ஷாக்தாலா தியாந்துனா தேவி. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். சர்ப்பத்தின் ஆவியில பிடிபட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை. பிள்ளைகளுக்கு விடுதலை. சர்ப்பம் வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட ஆவி, சபிக்கப்பட்ட ஆவி, தள்ளப்பட்டவன், தள்ளப்பட்டவன், தலை நசுக்கப்பட்டவன், தலை நசுக்கப்பட்டவன், அப்பாலேவோ சாத்தான் இனி சரீரத்தில் இருக்க கூடாது. ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல, வார்த்தை பேசுகிற இந்த நேரத்துல சகோதரிக்குள்ள இறங்கட்டும். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல சர்ப்பங்கள் வெளியேறுகிறது. சர்ப்பங்கள் வெளியேறுகிறது. உங்க வாழ்க்கையில இருந்து சர்ப்பங்கள் வெளியேறு. கண்கள்ல தூங்க விடாதபடி சர்ப்பத்தை போன்ற கனவு உங்களுக்கு சொப்பனங்கள் அடிக்கடி வருது. இயேசுவின் நாமத்துல நான் இப்பொழுது அதை கட்டுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல நான் கட்டுகிறேன். ஹல்லேலூயா. இனி சர்ப்பங்கள் உங்க கண்களுக்கு முன்பதாக வராது. பாருங்க, நீங்க சாட்சியா நிற்பீங்க. இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். உங்கள் வீடுகளில் இருந்து சர்ப்பங்கள் வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உயர முடியாதபடி, திருமண காரியங்கள் நடக்காதபடி, ஹல்லேலூயா, உங்களுடைய முயற்சி எல்லாம் தோற்று போகிறபடி கிரியை செய்த சர்ப்பங்கள் இப்பொழுது உங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. ஓ ரீமா ஷாதாலா ரே மாவு ஷாதாலா ரியான் சுனதிபி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இது நிமித்தமாக சரீரத்துல இச்சையும் விபச்சாரத்தையும் கொண்டு வருது. இச்சை, இச்சை, ஹல்லேலூயா. சரீரத்துல அருவருப்பான அந்த உணர்வுகளை கொடுத்து தெய்வ சமூகத்தில் அமர முடியாதபடி உங்களை தவறு செய்ய வைத்து மறுபடியும் மறுபடியும் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சர்ப்பத்தின் கிரியைகளை பார்த்து நான் கட்டளையிடுகிறேன். பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்துல வெளியேற்றும். வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. சபிக்கப்பட்ட பிசாசுகள் வெளியேறட்டும். சர்ப்பங்கள் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் அப்பா. ஏவப்பட்ட பிசாசுகள், சர்ப்பம் போல சுற்றி கிடக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் அப்பா. தொண்டை பகுதியிலிருந்து வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. வயிற்று பகுதியில் இந்த எரிச்சலை, வயிற்று பகுதியில மறைந்திருக்கிற எந்த கிரியைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் out in the mighty name of Jesus. Out in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். சர்ப்பங்கள் வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளும் வெளியேறட்டும். ஒன்று சரீரத்தில் இருக்கக்கூடாது. வார்த்தையை கேட்கிற போது வெளியேறட்டும். குடும்பங்களை சுற்றி இருக்கிற பிசாசுகள், வீட்டை சுற்றி கிடக்கிற பிசாசுகள், ஹல்லேலூயா. சவுத்துக்குள்ள இருந்து ஒரு சகோதரி, சவுத்துக்குள்ள இருந்து உங்களுக்கு சர்ப்பம் வருகிறது போல, ஹல்லேலூயா, வருது பாருங்க. தினமும் உங்களை வேதனைப்படுத்தும்படி, ஹல்லேலூயா, பயமுறுத்தும்படி, ஓ ரீமா ஷாதாலா, இப்பொழுது அந்த சர்ப்பங்கள் எல்லாம் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தை தலை நசுக்கப்பட்டு போகட்டும். அதன் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். ஏவல் பிசாசுகள், மந்திரங்கள், தந்திரங்கள், பில்லிசூனி ஆவிகள், உங்களுக்கு விரோதமா செய்யப்பட்ட பில்லிசூனி ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்பம் தரிக்க முடியாதபடி, கற்பத்துல குழந்தை இல்லாதபடி தடை செய்கிற பிசாசு, கற்பத்தின் கனியை சாப்பிடுகிற பிசாசு, ஹல்லேலூயா, இப்பொழுது அந்த சர்ப்பங்களை வெளியேறட்டும். ரீமா ஷாதாலா ராதாலா தீக்காலா தியாச்சனதி. சுகம், வல்லமை, ஹல்லேலூயா. இந்த சர்ப்பம் வெளியே போச்சுனாலே நிறைய பேருக்கு சுகம் கிடைச்சிடும். நிறைய விஷயத்துக்கு காரணம் இந்த சர்ப்பத்தின் ஆவி. ஒருவேளை நீ அதில் பிடிபட்டு இருப்பீங்கன்னு சொன்னா, நான் வார்த்தையை பேசுகிற பொழுது உங்களுக்குள்ள அலைக்கழிக்கும். அது நான் ஜீவனோட வார்த்தையை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிற அந்த நேரத்துல உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற பிசாசு உங்க கூட பேசும். உங்களுக்குள்ள அந்த சர்ப்பம் ஊறும். ஹல்லேலூயா. உங்க காலில் அக்கினி பற்றி பிடிக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எரிச்சல் உண்டாகும். இப்பொழுது உடனடி ஆண்டோட சமூகத்தில் நில்லுங்க. ஹல்லேலூயா. முட்டி போட்டு நில்லுங்க. ஆண்டோட சமூகத்தில் நில்லுங்க. ஆண்டவரே, என்னை விடுவியும், என்னை விடி, ஆண்டோட விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவாராக. ஓ ரீமா ஷாபல். அக்கினி, பரிசுத்த அக்கினி உங்க மேல ஊற்றப்படும். தெய்வீக அக்கினி ஊற்றப்படட்டும். சுட்டரிக்கும் அக்கினி, உன்னதத்தின் அக்கினி, பரலோக அக்கினி இப்பொழுது எப்பா அந்த சர்ப்பத்தின் ஆவியில பிடிப்பட்ட ஒவ்வொரு மேலும் விழட்டும்.
ரீமா ஷாதால ரீதால ரிகல ரீபோ ஷீபி லீபி ரீதி ஆன்சோனதிபி ரபஷப லப ரப லப ரப யாக்கோல தியான்சோனதிபி. ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். அவுட். நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடாது. வார்த்தை பேசுகிற அந்த நேரத்துல சர்ப்பங்கள் வெளியேறட்டும். சகோதரி, நீங்க சாட்சி சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. உங்களை அலைக்கழிக்குது பாருங்க, இந்த நேரத்தில் அலைக்கழிக்குது. ஆவியானவர் எனக்கு உணர்த்துறார், நீங்க அலைக்கழிக்கப்படுறீங்க. ரீமா ஷாதா லாராதா லெரிபாலா, அந்த வயிற்று பகுதியில் மறைந்திருக்கிற பிசாசு. ஆமா, உங்க குடும்பத்துல உயர்வு வராதபடிக்கு. ஹல்லேலூயா. எதுலையுமே நீங்க உங்களுக்கு உயர்வே கிடையாது. ஆமா, எல்லாத்திலையும் உங்களுக்கு நீ எதை எடுத்தாலும் நட்டம். இயேசுவின் நாமத்துல ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை தடுக்கிற இந்த பிசாசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல வெளியேறும். ரீமா ஷாதாலா ராபாலா ரெக்காலா தியாச்சுனதிபி ரீபோ ஷீபி லீபி ரேதி லியாச்சுனதி. இப்பொழுது வல்லமை இறங்கட்டும் அப்பா. அந்த இடுப்பு பகுதியில சுற்றி இருக்கிற சர்ப்பம் இப்பொழுது வெளியேறுகிறது. ஒரு அற்புத சுகம் உங்களுக்கு இடுப்பு பகுதியில் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்துல பொல்லாதாவி வெளியே பலவீனப்படுத்துகிற பிசாசு இயேசுவின் நாமத்தில். குறி சொல்ற ஆவி யாராவது நீங்க குறி கேட்டு உட்கார்ந்து குறி கேட்டிருக்கிறீங்க. அது நிமித்தமாக அந்த பிசாசுகள் உங்களை விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது நான் வார்த்தை பேசுகிற அந்த நேரத்தை குறி சொல்ற ஆவி உங்க சரீரத்திலிருந்து வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்துல. குறி சொல்லும் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல. பாருங்க, நீங்க குறி கேட்டு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதுல இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அது நீங்க அறிவீங்க. இதை நீங்க உணர்றீங்க நான் பேசுற நேரத்துல. ரீமா ஷாதல. சகோதரி, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்துல. பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்துல ஒன்று சேரட்டும் அப்பா. பிசாசின் போராட்டத்தினால ஹல்லேலூயா இயேசப்பா. ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் ஆவியினால, இன்னும் ஏவல் பிசாசுனால குடும்பங்கள் பிரிக்கப்பட்ட குடும்பங்கள் இனி ஒன்று சேரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இருள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. துறை தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை வெற்றி சேர்ந்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. வல்லமை உள்ளவர் அவர், பராக்கிரமசாலி அவர், சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பதாக ஒருவரும் நிற்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. இப்பொழுது வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இறங்கட்டும். யார் யாருக்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அப்பா, என்னுடைய பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதல் இல்லை. பிள்ளைகளுக்குள்ள அப்பா அடிமைத்தனங்கள் இருக்கிறது. விபச்சாரத்துக்கு அடிமை, மதுபானத்துக்கு அடிமை, சிகரெட்டுக்கு அடிமை, மொபைலுக்கு அடிமை, ஹல்லேலூயா. சினிமாவுக்கு அடிமை இயேசுவின் நாமத்துல. கிரிக்கெட்டுக்கு அடிமை, ஹல்லேலூயா. எல்லையா ஒரு அடிமை, தன்னுடைய வேலைகளை செய்யாதபடிக்கு. ஹல்லேலூயா. அப்பா, எப்பொழுதும் இந்த காரியங்கள் அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது நான் விடுதலை ஆக்குகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஒரு விடுதலை உண்டாகட்டும். பக்கத்துல உங்க பிள்ளைங்க இருப்பாங்கன்னா தலையில கையை வைங்க. நான் ஜெபிக்கிற நேரத்துல தலையில கையை வைங்க, உங்க பிள்ளைங்க மேல வைங்க. ஹல்லேலூயா. மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்துல. ஞானத்தின் ஆவியை என் ஆண்டவர் ஊற்றுவாராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் ஞானத்தின் ஆவியை இப்பொழுது ஊற்றுவீராக. இந்த நாளிலிருந்து அப்பா மாற்றங்கள் உருவாகும். மாற்றங்கள் இந்த நாளில் உங்க பிள்ளையோட வாழ்க்கையில இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. கைகள் உங்க பிள்ளை மேல தலையில வைங்க. இயேசுவின் நாமத்தில் தூங்கிட்டு இருந்தா கூட வைங்க. இயேசுவின் நாமத்துல அற்புதம் நடக்குங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனத்தில் நம்ம கேட்கணுமா? பெற்றோராகிய நாம கேட்கணும். பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். பிள்ளைகள் மேல கைகளை வைங்க. கைகளை வைக்கிற கூட அற்புதம் நடக்கும். தலையில வைங்க இயேசுவின் நாமத்துல. அப்பா, நல்ல புத்தியை கொடுங்க. என் பையனுக்கு சொல்லுங்க, நல்ல புத்தியை கொடுங்க. ஐயோ, அவனுக்கு ஞானத்தை கொடுங்க. ஞானமா நடந்து கொள்ள கொடுங்க. கெட்ட நண்பர்கள் அவனை விட்டு விலகி போட்டு சொல்லி பாருங்க. கணவன் மனைவி கூட பிரச்சனையா இருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே அப்பா, கணவன் மனைவி ஹல்லேலூயா போராட்டத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். டேடி ஹல்லேலூயா. இயேசுப்பா, பிரிவினின் ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கும் தன்மைகள் வரட்டும். ஹல்லேலூயா. ஆண்டோட பிள்ளைன்னு சொல்லுவது பெருசு கிடையாது. ஹல்லேலூயா. கணவர் பேசுனா, மனைவி பேசுனா, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணுமா? ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். ஒருவர் மன்னியுங்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில போராட்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? மன்னிக்க முடியாத தன்மைகள், மன கசப்புகள். ஆமா, இன்னைக்கு நல்லாவே நீங்க துதிக்கலாம், ஆராதனை பண்ணலாம், நல்ல மழைக்கணக்கா நீங்க என்ன செய்யலாம், ஃபாஸ்டிங் இருக்கலாம், பிரேயர் பண்ணலாம், அந்நிய பாஷை பேசலாம். ஆனா யாரையும் நீங்க மன்னிக்காம இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்குள்ள அந்த அன்பு இல்லை அப்படின்னா, அன்பு இல்லைன்னா மன்னிக்கவே முடியாது இல்லையா? வேதம் சொல்லுகிறது. ஆமா, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போமா, அந்நிய பாஷையும் ஒழிந்து போகுமா, ஆனால் அன்பு நிலைத்து நிற்குங்க. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, ஹல்லேலூயா, இவைகள் எல்லாவற்றிலும் அன்பு, இந்த மூன்று நிலைத்திருக்கும். இவைகளில் எல்லாவற்றிற்கும் மேலானது
அன்பே பெரியதான், அன்புதான். ஹalleluya. ஒருத்தர் நேசிங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்பு உண்டாகட்டும். ஹalleluya. இயேசுவே பிரிந்த உறவுகள் ஒன்று சேரணும் அப்பா. ஹalleluya. கசப்புகள் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில காணக்கூடிய விஷயங்கள் கசப்பு. இந்த கசப்பு நிமித்தமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. இந்த கசப்பு நிமித்தமாக ஹalleluya குடும்பத்துல சண்டைகள், சச்சரவுகள், போராட்டங்கள். ஏன் இந்த கசப்பு பெருசா மாறி வைராக்கியமா மாறி ஹalleluya பாருங்க அடுத்த தலைமுறை வரைக்கும் அது பாதிக்குது. மன்னிக்க முடியாத தன்மை. ஆண்டவர் சொன்னார், நீ ஒருவனுடைய பாவங்களை மன்னித்தால் நான் பாவத்தை மன்னிப்பேன் அப்படின்னு இருக்கிறார். உன் அக்கிரமத்தை மன்னிப்பேன் அப்படிங்கிறார். ஹalleluya. குற்றம் சாட்டக்கூடாது. குற்றம் சாட்டுகிற நாவுகள் இப்பொழுது கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். கட்டப்படட்டும் குற்றம் சாட்டுகிற நாவுகள். எப்பொழுது மனைவியை குற்றப்படுத்துறது, எப்பொழுது கணவரை குற்றப்படுத்து, பிள்ளைகளை குற்றப்படுத்துறது, இந்த குற்றப்படுத்தக்கூடிய கிரியைகள், மற்றவர்களை குற்றப்படுத்துறது, ஊழியக்காரங்களை குற்றப்படுத்துறது, சபையை குற்றப்படுத்துறது, ஹalleluya கூட இருக்கிற சொந்தங்களை குற்றப்படுத்துகிற ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். குறை சொல்லும் ஆவிகள் வெளியேறட்டும். அப்படி ஒரு பிசாசு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? குற்றம் சாட்டுறதுக்கு பிசாசு. அதான் இருக்கிறதுலே மோசமான பிசாசு. கடைசி காலத்துல அந்த எரி நரகத்துல போகிற பொழுது அந்த பிசாசும் போகும். தன் சகோதரர் மேல் இரவும் பகலும் ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனானா. இரவும் பகலும் எப்பொழுதும் ஒருத்தர் குற்றம் சொல்லணும், அவனை குற்றம் கண்டுபிடிக்கணும், குற்றம் சொல்லணும். தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறீங்க. இன்னைக்கு அநேக சரியத்திலிருந்து பிசாசுகள், அசுத்த ஆவிகள் போகாம இருப்பது காரணம் மன்னிக்க முடியாத தன்மை, மற்றவர்களை குற்றப்படுத்து. இயேசுவின் நாமத்துல ஏசப்பா, ஒருவேளை இந்த நேரத்துல பிள்ளைகள் யார் மேலேயாவது கசப்புகளை வைத்திருப்பாங்கன்னு சொன்னா, இந்த நேரத்துல ராஜா அவர்கள் அதை மன்னிக்கிற நேரத்துல ஏசப்பா என் ஆண்டவர் இவருடைய பாவங்களை மன்னித்து ஒரு அற்புத சுகத்தை கட்டவிழ்ப்பிறாங்க. இன்னைக்கு அனைவருடைய சரீரத்துல பிரஷர், சுகர், ஆமா இல்லாத வியாதிகள் அதிகமா இருக்கிற காரணம் என்ன? மன்னிக்க முடியாது. மனசுல இந்த கோபத்தை வச்சு அது மூலமா டென்ஷன் ஆகி பிரஷரையும் சுகரையும் ஏத்திக்கிறது. ஹalleluya. Thank you Holy Spirit. இப்பொழுது ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Holy Spirit. Hallelujah. வேலை வாய்ப்புக்காக அப்பா பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா வேலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் அப்பா. ஹalleluya. கேட்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமான வேலை, ஏற்ற வேலையை கொடுத்து உயர்வுகளை கொடுங்க சுவாமி. ஒரு அற்புதம் இப்பொழுது உங்களுக்கு நேராக வருகிறது. நீங்க எதிர்பார்க்கிறதை காட்டிலும் மேலாய் செய்யக்கூடிய ஆண்டவர் பாருங்க. ஹalleluya. ஹalleluya. நீ விரும்புவதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய ஆவி இப்பொழுதும் இயேசுவின் நாமத்துல ஹalleluya விபச்சார ஆவிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஆழமா உணர்த்துறார். விபச்சார ஆவிகள் ஹalleluya சரியத்துல உங்களுக்குள்ள காணக்கூடிய விபச்சார ஆவி மறுபடியும் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த விபச்சார ஆவிகள் வெளியேறட்டும். இந்த நாட்கள்ல மிக கொடுமையானது அதுதான். மிக கொடூரமான பிசாசு இந்த நாட்களில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya வேசித்தனத்தின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரியைகளுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதுங்க. Thank you Holy Spirit. ஆவியானவர் சொல்லுற ஏவுறார். ஹalleluya. ஒருவேளை நீங்க சகோதரியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம். ஹalleluya யாரா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை கேட்கிற பொழுது ஆவியானவர் உங்க கூட பேசுவார். ஹalleluya. 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 இதை கடிஞ்சே சொல்றார். அதுல விட்டு வெளியே வாங்க சகோதரா, வெளியில வாங்க. ஹalleluya. 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 கர்த்தர் எச்சரிக்கிறார் பாருங்க, நீங்க வெளியில வாங்க. ஹalleluya. இது நிமித்தமாக ஆமா சந்ததிகள் ஆசீர்வாதம் இழந்து போக வேண்டும் வேதம் சொல்லுது. சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா இவள் எல்லாம் நம்ம விட்டு ஓய வேண்டுமா? ஹalleluya. முன்பு நீங்கள் செய்த பாவத்தை இப்பொழுது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டிருக்கீங்க, புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹalleluya. இப்பொழுது நல்ல கனி கொடுக்கிற ஒரு செடியாக நீங்க இருக்கிறீங்க. கிறிஸ்து இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹalleluya. பாவத்தை விட்டு ஓயுங்கள் என்று பவுல் எழுதுறார் பாருங்க. பாவத்தை விட்டு ஓய்ந்து போகும். ஆமா ஹalleluya. அக்கிரம சிந்தை நமக்குள்ள வேண்டாம் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே சப்பா மகிமை இறங்கட்டும் அப்பா. அப்பா உண்மையாய் உண்மை நேசிக்கிற பிள்ளைங்க சுவாமி, தன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவன் இப்பொழுது இறங்கணும் அப்பா. மனம் இறங்குவீர் அமராஜேசப்பா. ஹalleluya. யாரையும் இயேசுப்பா நீதி அப்பா தீர்ப்பு செய்யாத என் ஆண்டவர், விடுவிக்க விரும்புகிற ஒரு ஆண்டவர் பாருங்க. அற்புதமான இயேசப்பா நம்ம அப்பா வந்து ஹalleluya. விபச்சாரத்துல பிடிபட்ட ஸ்திரியை கூட பாருங்க ஹalleluya அவளை அழகா விடுவிக்கிறார் பாருங்க. தன் அன்பை வெளிப்படுத்துற. நான் உன்னை தீர்ப்பு செய்ய வரல ஹalleluya, ஆனாலும் இனி பாவம் செய்யாதே. அக்கிரமத்தை விடுங்க. அக்கிரம சிந்தை உங்களுக்கு நம்ம பழைய பாவங்களை விட்டு ஓய்ந்து வந்துட்டோம். புதிய சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஹalleluya. அப்பா அக்கிரம சிந்தை உள்ள விபச்சார எண்ணங்கள் கொண்ட அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். அசுத்தமான பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. விட முடியாத பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த இரவுல இந்த ஜெபத்துல விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துல பொல்லாத ஆவிகள், விபச்சார எண்ணங்களை, வேசித்தன எண்ணங்களை கொடுக்கிற அத்தனை சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறட்டும். அத்தனை சபிக்கப்பட்ட பிசாசு இது நிமித்தமாக குடும்பத்துல பிரிவினைகள் ஹalleluya
பாருங்க, தன் மனைவியை வேதனைப்படுத்திட்டு வெளியில போய் என்னோட இடத்துல இருந்தா என்ன செய்ய போறாங்க? சின்ன பச்சி குழந்தைகளை விட்டுட்டு ஓடிறான். வேறொரு பெண்ணோட கூட தொடர்புல போய் இருந்துக்கிறான். ஐயோ, மிகுந்த ஒரு வேதனை, மிகுந்த ஒரு வேதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல அப்படி ஒரு சந்தோஷத்தை என்ன? ஐயோ, நத்திங். ஹல்லேலூயா. சாபம், அது சாபம். அதுல இருந்து வெளியில மனம் திரும்பணும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் விசுவாசியா இருக்கிறேன்னு சொல்றது பற்றி கிடையாது. நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கனிகளை அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார். கனி கொடுக்கிற மரம் இல்லைன்னா அவர் என்ன செய்வார்? கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு போகும். உன்னதமானவரே சப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக அப்பா வரட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:20 படி அப்பா ஆவியின் கனிகள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானோட இந்த கனிகள் உள்ள வருகிற பொழுது அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள செயல்படும். ஹல்லேலூயா. முன்பு செய்த பாவங்கள் எல்லாம் இப்பொழுது விலகட்டுமா? என் ஆண்டவர் மன்னித்து அவர்களை அதிலிருந்து விடுதலையாக்குகிறவர். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட என்று சொன்னார். வியாதி காரணம், அநேக காரணங்கள், முன்பு செய்த பாவங்கள், அக்கிரமங்கள் இருக்குன்னு இப்பொழுது நீங்க ஒப்பு கொடுத்து போறீங்க. ஆண்டவரே, ஒரு மேல என் மேல காணப்படக்கூடிய பாவங்கள், குற்றங்கள், குறைவுகள், அக்கிரமங்கள், மீறுதல் இருக்கும் என்று சொன்னா, ஐசப்பா இந்த நேரத்துல என்ன மன்னிங்க டேடி, உங்க ரத்தத்தால் எனக்கு கழுவுங்க டேடி சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. விடுதலை தானா உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் மனதுருகுவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. உங்கள் அக்கிரமம், உங்கள் பாவங்கள் சிவேர் இருந்தாலும், செக்கச்சவேர் இருந்தாலும் அது பாருங்க பஞ்சை போல மாற்றும். ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை பனியை போல மாற்றுவார். அப்படியே கழுவி அவர் தம்முடைய ரத்தத்தினால கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை நீதிமானாய் மாற்றி பிதாவுக்கு முன்பதாக உங்களை நிறுத்தி பாருங்க. இப்பொழுது கூப்பிடு, தைரியமா கூப்பிடு. பிதாவை நீ கூப்பிடு. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை வாங்கி தந்திருக்கான். தைரியமா கிருபாசன தண்டையில் நம்ம என்ன செய்யலாமா? கூப்பிடலாமா? அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் நாமத்துல அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படணும். அப்பா இந்த நேரத்துல ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. பிசாசு வெக்கப்பட்டு போகட்டும். இப்பொழுது அநேக பிசாசுகள் வெக்கப்பட்டு போகுதுங்க. நீங்க மனம் திரும்புறீங்க. ஆண்டவரே உறுதியா நிக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீங்க வேண்டிக் கொள்கிற இந்த நேரத்துல என்னோட இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரத்துல ஆமா பிசாசுலாம் தலையில துண்ட ஓடி போயிட்டு இருக்குது. ஓ ரீமா ஷாதலாவா ராக்காலா தியாந்துனதுபி. ஹல்லேலூயா. உங்களை விட்டு விலகி போயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை விட்டு விலகி போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இச்சையின் ஆவிகள் வெளியேறுகிறது, அருவருப்பின் ஆவிகள் வெளியேறுகிறது, ஏவல் பிசாசுகள் உங்களை விட்டு வெளியேறுகிறது, சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறுகிறது, அந்தகார கிரியைகள் வெளியேறுகிறது, பாதாள பிசாசுகள் வெளியேறுகிறது. ஓ ரீமா ஷாபலாவா ராக்காலா தியாந்துனதுபி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ஆவிகளா இருந்தாலும் உங்களை விட்டு வெளியேறுகிறது. பொறாமையின் ஆவிகள் வெளியேறுகிறது, எரிச்சலின் ஆவிகள் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடின இருதயம் இப்பொழுது உடைக்கப்படுகிறது, லகுவா மாறுகிறது. கல்லான இருதயத்தை இயேசு மாற்றுகிறார், சதையான இருதயமாக மாற்றுகிறார். ஒருவேளை உங்க கணவருக்கு இருந்திருக்கலாம் இந்த கல்லான இருதயத்தை நான் இயேசு உங்க கணவருடைய இருதயத்தை மாற்றுகிறார். உங்க மனைவியுடைய இருதயத்தை, கல்லான இருதயத்தை இயேசு மாற்றுகிறார். இப்பொழுது ஒரு மாற்றம், ஒரு மாற்றம், ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தினால் கல்லான இருதயங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. வியாபாரத்துல இனி விருத்தி, வியாபாரத்துல விருத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நஷ்டத்துல இருக்கிறீங்க. ஐயோ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனையோடு நிக்கிறீங்க. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, அதிசயமாக உன் வழியை நான் திறந்து கொடுப்பேன். ஹல்லேலூயா. உங்களை கடன் பாரத்திலிருந்து உங்களை தாண்ட பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க எப்படி தாண்டி வருவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது பாருங்க, ஆனா உங்களை தாண்ட பண்ணுவார். கர்த்தரை நம்புங்கள். அவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தமாக உங்க மேல வர தீர்க்க தரிசனமாக வருகிறது இயேசுவின் நாமத்தினால். உங்க கடன் பாரத்தை கண்டு பயந்து போகாது. ஒரு கடன் பாரத்திலிருந்து என் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கும், உங்களை மீட்டு எடுப்பாரு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நீங்க கடன் பாரத்துல இருப்பீங்கன்னா உங்க இருதயத்தில் நீங்க ஒரு பெண்ணை வச்சு எழுதி வச்சுக்கீங்க பாருங்க. ஹல்லேலூயா. குறிப்பிட்ட நாள்ல என் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி அவர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்துல நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். அதிக நித்திய கன மகிமை உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதிமானுடைய கூடாரத்துல கம்பீர சத்தம் இருக்குமா. தாவீது சொன்னான், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவன் ஆனேன், ஆனாலும் நீதிமான் அப்பத்துக்கு இறந்து நின்னதை நான் பார்த்ததே இல்லைங்கிறான். ஒருபோதும் நீதிமான் அப்பத்துக்கு இருந்து நிற்க முடியாது. உங்களை எந்த இடத்துல என் ஆண்டவர் கையேந்த விட மாட்டாருங்க. ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. இந்த நேரத்துல வார்த்தை பேசுகிறேன், கவலையோடு நிக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அப்பத்துக்கு இறந்து நிக்கவே மாட்டீங்க. உங்க பிள்ளைகள் செழிக்கும், உங்க தலைமுறை செழிக்கும். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அநேக தேசங்களுக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கீங்க சகோதரி, ஆவியானவர் எனக்கு உணர்த்துறார் பாருங்க. ஒரு சகோதரி கஷ்டப்பட்டு உங்க பிள்ளைகளை நீங்க படிக்க வச்சுட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பா பாருங்க, உங்கள் பிள்ளைகளை கொண்டு
மிகப்பெரிய ஆச்சரியமான காரியங்கள் உங்க ஊர்ல நடக்கும். உங்க ஊர்ல அதிகமா படிச்ச பிள்ளை உங்க பிள்ளையா தான் இருப்பாங்க, அதிகமா சம்பாதிக்கிற பிள்ளை உங்க பிள்ளையா தான் இருப்பாங்க. இது ஒரு சாட்சியாக நீங்க சொல்லுவீங்க. ரீமா ஷாதாலா ராதாலா ரிகலா ரிபி லியாக்குலா தியாத்துனதேவி, என் தேவ வல்லமை இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி சுவாமி. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளின் தொடுகிறீர், நமக்கு நன்றி. ஓ ரீமா ராதாலா ரீதே எலியாத்துனே, ஒவ்வொரு குடும்பங்களை கட்டப்படட்டும் அப்பா. குடும்பத்துல காணக்கூடிய பிசாசுகள், குடும்பத்துல பிரிவினை கொண்டு வந்து குடும்பத்துல குழப்பத்தை கொடுக்கிற எல்லா பிசாசுகளும் வெளியேறட்டும். நான் வார்த்தை பேசுகிற இந்த நேரத்துல வல்லமை இறங்கட்டும் அப்பா. என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. பலவீனப்படுத்துகிற ஆவிகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது பலவீனப்படுத்துகிற ஆவிகள், உங்க சரீரத்துல பலவீனப்படுத்துகிற ஆவிகள், ஹல்லேலூயா. அடிக்கடி சோர்ந்து போயிடுறீங்க, அடிக்கடி படுத்துடுறீங்க, ஹல்லேலூயா. ஒரு இருதயத்துல ஒரு பலமே இல்லை, உங்களுக்கு இருதயத்துல ஒரு பலமே இல்லை, சோர்ந்து சோர்ந்து விழுந்துடுறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நேரத்துல ஒரு பலன், ஹல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் பலன், என் பலன். பாருங்க, நல்லா கேளுங்க. உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாக விளங்கும். இயேசுவின் நாமத்துல பலவீனப்படுத்துகிற பிசாசுகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் தனிமையா இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல்களை உண்டாக்கி தருவாராம். யாரோ ஒரு சகோதரி, நான் தனியா இருக்கிற பிள்ளையை வச்சுட்டு தனியா இருக்கிற நீங்க நிக்கிறீங்க, ஆனால் கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கிறார். என் இயேசு உங்க அருகில நிக்கிறாருங்க அந்த நேரத்துல. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளையோடு கூட நீங்க தனியா நிக்கிறீங்க. ஐயோ, என் பிள்ளை கூட நான் தனியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, எனக்கு துணை இல்லை, ஆண் துணை இல்லை. ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்றாரு, நானே உனக்கு துணையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் வலப்பக்கத்தில் நானே இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு பக்கபலமா தெய்வம் இருக்கிறாருங்க. மனுஷன் நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதேன்னு போட்டிருக்கு. ஆமா, நாசில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனும் நம்பாதேன்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் நெருக்க வரப்ப விட்டுட்டு ஓடிடுவான். ஆனால் என் தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு அவர் ஓடவே மாட்டார். ஏதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் கடைசி நாள் வரைக்கும் நான் கூட இருப்பேன் இருக்கிறேன். வாக்கு பண்ணினவர் மாறாதவர். வாழ்க்கையில ஒரு உயர்வையும் ஒரு மேன்மையும் ஆவியானவர் கட்டளையிடுவார். இந்த நாள் இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அற்புதத்தை பார்ப்பீங்க. எதற்காக இந்த நேரத்தில் நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவாராக இயேசுவின் நாமத்தில். உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை இயேசு நிறைவேற்றி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மகிமையின் தேவன் இப்பொழுதே உங்கள் கூடாரத்தை மூடுவார். மகிமையின் தேவன் உங்கள் வீட்டுக்குள் உட்பிரவேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மகிமையின் ராஜா உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இப்பொழுது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில் நிச்சயமாகவே அற்புதத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த நீங்கள் 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. 1000 மடங்கு. ஹல்லேலூயா. இழந்த எல்லாவற்றையும் இயேசு உங்களுக்கு மீட்டு தருவார். கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில தேவன் தம்முடைய அளவில்லாத கிருபையும் சமாதானத்தையும் அவர் கட்டளையிடுவார். உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன் டாடி. அமராஜா ஏசப்பா, இயேசுவே, என் அற்புதத்தை செய்தீர், உமக்கு நன்றி. நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய கரம் தொட்டதற்காக நன்றி. ஆவியானவர் ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சூழ்ந்து இருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் தானே ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டு போவார். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள், ஏஞ்சல்ஸ் ஒவ்வொரு தூதர்கள் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க ஒவ்வொரு தூதர்களை வச்சிருக்கீங்க. தூதர்கள் துரிதமாய் செயல்படுவார்களா? துரிதமாய் பிள்ளைகளுக்கு ஏற்ற உதவி செய்யும். நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்கள் பிரயாணம், யாரோ ஒருத்தங்க பிரயாணத்துல இருக்கீங்க, ஆவியானவர் கடைசியாக சொல்ல உங்க பிரயாணத்தை என் ஆண்டவர் வாய்க்கப்படும். உங்கள் வெளிநாட்டு பிரயாணத்தை வாய்க்கப்படும். விசா காரியத்தில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் மாறி ஹல்லேலூயா உங்களை மேன்மைப்படுத்தும். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய கரமப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கினதற்காக நன்றி. தூர தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, நான் அனாதை இல்லை. யாரோ ஒருத்தவங்க மறுபடியும் எனக்கு ஆவியானவர் பாருங்க, ஜெபத்தை முடிக்க விடாம இருக்கிறேன். நீங்க உங்களை அனாதையா ஃபீல் பண்றீங்க, ஆனா நீங்க இங்க கிடையாது, நீங்க துபாயில இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்றார், நீங்க தனிமையா இல்லை. ஆவியானவர் சொல்லுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. உங்களை தேற்ற விரும்புகிறார். நான் உன் பக்கத்துல இருக்கிறேன். உன் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ என்னுடையவள். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன். இசப்பா ராஜா, மகளுக்கு வார்த்தையை தீர்க்க தரிசனம் பேசினீர், உமக்கு நன்றி.
இதுல இணைந்த இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு குறைவின்றி பாதுகாத்து வழி நடத்துகிறேன் ஆண்டவரப்பா. அமராஜ்ய சபா பீலையாம் எவ்வளவோ முயற்சி செய்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க நினைத்தான். எப்படியாவது சபித்தலாம் நினைச்சான். ஆனா முடியல. காரணம், ஆண்டவனின் வேலை அடைத்து பாதுகாத்தீரப்பா. நன்றி செலுத்துகிறேன் சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவை குறித்து பிசாசிட்ட அப்பா இசப்பா நீங்க பிசாசிட்ட கேட்ட பொழுது அவன் சொன்னான் பாருங்க, நீரோ அவனை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறேன், நான் எப்படி அவனை தொட முடியும்? இப்பொழுதும் அந்த வேலி சகரியா 2:5 அந்த அக்கினி மதில், அந்த வேலி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்பொழுது சூழ்ந்து கொள்ளும். அக்கினி மதில் எழுப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தானே ராஜா ஹல்லேலூயா, அக்கினி மதில் எழுப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அக்கினி மதில் இப்பொழுது எழுப்பப்படட்டும். பிள்ளைகள் மேல அக்கினி மதில் எழுப்பப்படட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு வேலை இப்பொழுது அடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். எந்த சத்துருவும் உள்ள நுழைய முடியாது, எந்த துர்க்கிரியலை இனி நுழைய முடியாது, இனி பிள்ளைகளை தொட முடியாது, குடும்பத்தை தொட முடியாது. எந்த ஆவிகளும் உள்ள நுழைய முடியாது. துரத்தப்பட்ட எந்த ஆவிகளும் பிள்ளைகளுக்குள் மீண்டும் வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவன் தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.